सीतापति राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंद। आंजनेय स्वामी की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमल्ली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் ஏற்கனவே ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கதை சீதா விபாகத்தோடு நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கோம். கதையாக படித்து சீதா விபாகத்தோடு நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்த கட்டங்கள்லாம் நம்ம படிக்கலை, அப்படியே நிறுத்திட்டோம். அது ஒரு 22 பாகமாக போட்டிருக்கோம். அந்த லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு நான் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். பாகவதம் பாலகாண்டம் ஆரம்பத்துலேருந்து சம்ஷேப ராமாயணத்துலேருந்து அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வரோம். சீதா கல்யாணம் வரைக்கும் ஏற்கனவே படித்து விட்டுருக்கோம். நாம் அது ஒரு 3 மாதம் ஆகிருக்கோம். அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம். இப்போ அந்த சீதா விவாகம் பூர்த்தியோடு முடிச்சிருக்கோம். இப்போ அதுக்கு மேலே உள்ள கட்டங்கள்லாம் நாம் இப்போ படிக்கலாம். ராமருடைய கதை, ஸ்ரீராமருடைய கதை, சீதாராமருடைய கதை. அது நம்ம அந்த 22 பாகமாக போட்டிருக்கோம் இல்லையா, அதனுடைய லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இப்போ கதை படிக்கிறோம் இல்லையா, இதிலையே டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், அந்த லிங்க் இருக்கும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ, இதுக்கு முன்னாடி போட்ட ஆடியோ தனிமையில் ஆத்ம விசாரம் செய்யுங்கள் அப்படின்ற வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த டிஸ்கிரிப்ஷனில் நாம் அந்த லிங்க்கு கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நம்ம இந்த ஆடியோவில் நம்ம இப்போது ராமாயணம் படிக்க போகிறோம் இல்லையா, இந்த ஆடியோலையும் நாம் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், அந்த லிங்க்கு கிடைக்கும். அந்த லிங்க்கில் நீங்கள் போய் பார்க்கலாம். பூர்வ பாகங்கள்லாம், முன்னாடி இருக்கிற பாகங்கள்லாம் நீங்கள் போய் பார்த்து கதை கேட்டுக்கலாம். இப்போ நாம் சீதா விவாகத்தோடு பூர்த்தி பண்ணோம் இல்லையா, இப்போ அதுக்கு மேலே உள்ள கட்டங்களை நம்ம படிக்கலாம், பாராயணம் பண்ணலாம். ராம 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 விவாகம் முடிஞ்சு அடுத்தது 73வது சர்க்கத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம். இப்போ 74வது பாலகாண்டம் 74வது சர்க்கம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் 74வது சர்க்கம். சதுசப்தம சர்க்கம். அதராத்ரியாம் व्यदीदायां विश्वामित्रो महामुनिः आपृच्छयद्धौ च राजानौ जहामोत्तरपर्वतम् आशीर्भिः पूरयित्वा च कुमारांश्च सराघवान्. அதாவது சர்க்கம் 74 பரசுராமரை எதிர்கொள்ளுது. அன்றிரவு கல்யாணம்லாம் முடிஞ்சது இல்லையா, சீதைக்கு ராமர் கல்யாணம் ஆகுது, லக்ஷ்மணருக்கும் ஊர்மிளை கல்யாணம் ஆகுது, பரதனுக்கு மாண்டவிக்கும் கல்யாணம் ஆகுது, சத்ருகனுக்கும் சுதர்கீர்த்திக்கும் கல்யாணம் ஆகுது, 4 புத்திரர்களுக்கும் விவாகம் ஆகிறது. அந்த விவாகத்துக்கு அன்னைக்கு இரவு முடிஞ்சு மறுநாள் காலையில், அன்றிரவு கழிந்தது மாமுனிவர் என்ன பண்ணுறார், விஸ்வாமித்திரர் மறுநாள் காலையில் விஸ்வாமித்திரர் ரகுகுல குமாரர்களான ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர்களை ஏராளமான ஆசி மொழிகளால் வாழ்த்திவிட்டு ஜனக மகாராஜா தசரதர் 2 மன்னர்களிடமும் விடைபெற்று கொண்டு வடக்கில் உள்ள இமயமலையை நோக்கி விஸ்வாமித்திரர் புறப்பட்டு சென்றார். விஸ்வாமித்திரர் சென்றவுடன் மிதிலை மன்னர் ஜனகரிடம் தசரதர் மன்னர் விடைபெற்று கொண்டு அயோத்தியை நோக்கி விரைவாக சென்றார். தன் பட்டணத்திற்கு செல்லும் அவரை சிறிது தூரம் வரை விதேக மன்னர் பின்தொடர்ந்து சென்றார். பெண்களை கணவருடன் அனுப்பி வைக்கும்போது விதேக நாட்டின் அரசர் ஏராளமான ஸ்ரீதனம் கொடுத்தார்.
பல லட்சக்கணக்கான பசுக்களையும் சிறந்த கம்பளிகளையும் கோடிக்கணக்கான வெண்பட்டு ஆடைகளையும் தெய்வீக வடிவுடைய நன்கு அலங்கரிக்கப்பட்ட யானை, குதிரை, தேர், காலாட்படைகளையும் குற்றேவல் செய்யும் ஆண் பெண் பணியாளர்களையும் கன்னிகையின் பிதாவான ஜனகர் அவர்களுக்கு ஸ்ரீதனமாக கொடுத்தார். வெள்ளி, தங்கம், முத்து, பவழம் முதலியவற்றையும் மிக்க மகிழ்ச்சியுடன் ஸ்ரீதனமாக கணக்கில்லாமல் கொடுத்தார். ஏராளமான பொருட்களை கொடுத்து தசரதரை வழி அனுப்பிவிட்டு மிதிலை மன்னர் மிதிலையில் தன் அரண்மனைக்குள் பிரவேசித்தார். அயோத்தியின் அதிபதி பெரும் புகழ் கொண்ட புத்திரர்களுடன் எல்லா முனிவர்களையும் முன்வரிசையில் நிறுத்தி சேனை பரிவாரங்களுடன் பயணத்தை தொடர்ந்தார். முனிவர் கூட்டத்துடன் ராகவனுடனும் சென்று கொண்டிருந்த தசரதரை நாலா பக்கங்களிலிருந்தும் கோரமான ஒலிகளை எழுப்பி பறவைகள் எச்சரித்தன. பூமியில் சஞ்சரிக்கும் விலங்குகள் வளமாகவே சென்றன. கச்சந்தம் தம் நரவ்யாக்ரம் சர்ஷிசங்கம் சராகவம் கோராஸ்ம பக்ஷினோ வாச்சோ வியாஹரந்தி சமந்ததः பௌமாஸ்சைவ மிருகா சர்வே கச்சந்தி ஸ்ம பிரதட்சிணம். இவைகளை பார்த்துவிட்டு அரசரில் புலிக்கு நிகரான தசரதர் வசிஷ்டரை கேட்டார். பறவைகள் பயங்கரமாக அமங்கலமாக கூவுகின்றன, விலங்குகளும் வளமாக செல்கின்றன. என்னுடைய மனம் நடுங்குகிறது, மார்பு படபடக்கிறது. இது எதனால் என்று கேட்டார் வசிஷ்டரை பார்த்து. தான் திருஷ்பா ராஜசார்தூலோ வசிஷ்டம் பர்யபிருச்சத அசௌமியா பக்ஷினோ கோரா மிருகச்சாவி பிரதட்சிணாக கிமிதம் ஹிருதயத்கம்பி மனோமம வீக்ஷி விஷீததி. அப்போது மன்னர் தசரதனுடைய இந்த பேச்சை கேட்டு மாமுனிவராகிய வசிஷ்ட மகரிஷி ஆறுதலான வார்த்தைகளை கூறினார். இதற்கு இந்த சகுனங்களுக்கு என்ன பலன் என்பதை கேளுங்கள். பறவைகளின் ஒளி குறிப்பிலிருந்து தெய்வ சங்கல்பத்தின்படி பயங்கரமான அபாயம் காத்து கொண்டிருக்கிறது என்றும் விலங்குகளின் நடவடிக்கைகளிலிருந்து அந்த அபாயம் நீங்கிவிடும் என்றும் புலப்படுகிறது. எனவே நீங்கள் மனக்கலக்கத்தை விடுங்கள் என்று வசிஷ்டர் கூறினார். உபஸ்திதம் பயம் கோரம் திவ்யம் பக்ஷி முகாச்சுதம் மிருகா பிரசமயந்தேதே சந்தாவஸ்தெஜதாமயம். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே பூமியை நடுங்க செய்து கொண்டு பெரிய பெரிய மரங்களை கீழே சாய்த்து கொண்டும் கட்டுக்கடங்காத பேய் காற்று அங்கே ஏற்பட்டது. என்ன ஆச்சரியம்! சூரியன் இருளால் மறைக்கப்பட்டான். திசைகள் எல்லாமே இல்லாமல் போய்விட்டன. அந்த படைகள் எல்லாம் புழுதியால் சூழப்பட்டு மறைக்கப்பட்டதாயிற்று. வசிஷ்டரும் மற்ற முனிவர்களும் மன்னரும் அவருடைய புதல்வர்களும் மட்டுமே அங்கே சுய உணர்வு கொண்டு இருந்தார்கள். மற்றவை எல்லாம் சுயநினைவை இழந்தன. வசிஷ்ட ऋषयश्चान्ये राजा च ससुतस्तदा ससंज्ञा इव तत्रासन् सर्वमन्यत् விச்சேதனம். பயங்கரமான அந்த இருளில் சாம்பல் பூசப்பட்ட அந்த படை பயங்கரமான தோற்றத்துடன் ஜடாமுடி தரித்து அரசகுலத்தை அழிப்பவரான பிருகுவம்ச தோன்றல் ஜமதக்னியின் குமாரரை, அதாவது பரசுராமரை பார்த்தது. அந்த ஜனங்கள்லாம், அந்த படைகளெல்லாம் கைலாசம் மலை போல் எதிர்கொள்ள முடியாதவர், காலாக்னியைப் போல பொறுக்க முடியாதவர், கொழுந்து விட்டெறியும் நெருப்பைப் போல் தேஜஸின் பேரொளியால் பாமர ஜனங்களால் கண்ணால் பார்க்க ஒண்ணாதவர், தோளில் கோடாலி மற்றும் மின்னல் கூட்டம் போல் பளிச்சிடும் வில், திரிபுரங்களை எரிப்பதற்காக புறப்பட்ட பரமசிவன் போல் கையில் சக்திமிக்க அம்பு, இவ்வாறு பயங்கரமான தோற்றம் கொண்டு கொழுந்து விட்டெறியும் நெருப்பை போன்று ஜொலிக்கும் அந்த பரசுராமரை பார்த்ததும் மந்திர ஜப ஹோமத்தில் ஆழ்ந்து ஈடுபட்டவர்களான வசிஷ்டர் முதலிய அங்கிருந்த முனிவர்கள் அனைவரும் தமக்குள் மெதுவாக பேசிக்கொண்டார்கள். தன்னுடைய தந்தை ஜமதக்னி முனிவர் கொல்லப்பட்டதால் பழிக்கு பழி வாங்கி கொண்டிருக்கும் இந்த பரசுராமர் க்ஷத்திரியரை, தசரதரின் குடும்பத்தினரை கொல்வதற்காக வந்திருக்கிறாரோ என்னவோ. முன்பே இவர் க்ஷத்திரியர்களை வதம் செய்து கோபத்தை ஒழித்து விட்டவர், வெறுப்பை விட்டுவிட்டவர். மறுபடியும் க்ஷத்திரியர்களை கொல்வது என்பது இவருடைய நோக்கமாக இருக்க முடியாது. தம் திருஷ்ட்வா பீமசங்காசம் ஜலந்தமிவ பாவகம் வசிஷ்ட பிரமுகா சர்வே ஜபஹோம பராயணாக சங்கதா முனிய சர்வே சஞ்சஜல் புரதோ விதः கஷ்டித் பித்ருவதாமர்ஷி சத்ரம் நோத்சாதயிஷ்யதி
சர்வக்ஷத்ரவதம் கிருத்வா கதமன்யுர் கதஜ்வரः சத்ரஸ்யோத்சாதனம் பூயோ ந கல்வஸ்ய சிகிர்ஷிதம். இவ்வாறு தங்களுக்குள் பேசிக்கொண்ட பின் அதிதி பூஜைக்குரிய அர்க்கியம் பாத்தியம் எடுத்துக்கொண்டு பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கும் அவரை ராமா ராமா என்று அன்பொழுக அழைத்த வண்ணம் முனிவர்கள் அவரிடம் வந்தார்கள். ஏவமுக்த்வா அர்க்கியமாதாய பார்கவம் பீமதர்ஷனம் ரிஷியோ ராம ராமேதி வச்சோ மதுரம் அப்புர்வன்னு. பராக்கிரமசாலியான அவர் முனிவர்களால் அளிக்கப்பட்ட உபச்சாரத்தை ஏற்றுக்கொண்ட பின் தசரத ராமனை பார்த்து ஜமதக்னி மைந்தரான பரசுராமர் பேசலுற்றார். பிரதிகிருஷ்யதுதாம் பூஜாம் ரிஷி தத்தாம் பிரதாபவான் ராமம் தாசரதிம் ராமோ ஜமதக்னியோ அப்பியபாஷத. சர்க்க 75 வைஷ்ணவின் மகிமை. தசரத ராமா, வீரனே, உன்னுடைய அற்புதமான ஆற்றலை பற்றி கேள்விப்பட்டேன். சிவவில்லை முறித்த வரலாற்றையும் விவரமாக தெரிந்து கொண்டேன். வில்லை முறித்தல் என்ற உன்னுடைய செயல் மிகவும் ஆச்சரியகரமானது, சிந்தித்து பார்க்க முடியாதது. அதை கேட்டுவிட்டுத்தான் மங்களகமான இன்னொரு வில்லை எடுத்துக்கொண்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். மிகவும் அஞ்சத்தக்கதும் ஜமதக்னி முனிவரால் கொடுக்கப்பட்டதுமான இந்த பெரிய வில்லை வளைத்து நானேற்றி உன்னுடைய சொந்த பலத்தை எனக்கு காட்டு. இந்த வில்லில் நானேற்றுவதில் உன் தோல் திறமையை கண்ட பின்னர் நம் இருவரிடையே போர் என்ற முறைப்படி நான் உன் வீரத்தை அங்கீகரிப்பதைப் போல உன்னுடன் தனி ஒருவனாக போரிடுகிறேன். அவருடைய அந்த சொற்களை கேட்ட அரசர் தசரதர் கவலை தோய்ந்த முகத்துடன் இறங்கத்தக்கவராய் கைகளை கூப்பிக்கொண்டு வேண்டினார். சத்திரர்களின் மேலிருந்த கோபத்தை அழித்து விட்டீர்கள். தாங்கள் அந்தனர், மிகவும் புகழ்பெற்றவர். சிறு பிள்ளைகளான என் புதல்வர்களுக்கு தாங்கள் அபயம் அளிக்க வேண்டும். வேத பாராயணத்தையே வாழ்க்கை நெறியாக கொண்டிருக்கும் பிருகுமுனிவரின் குலத்தில் தோன்றியவர் தாங்கள். இந்திரனிடம் வாக்குறுதி தந்து ஆயுதங்களை துறந்து விட்டீர்கள். அறநெறியையே பின்பற்றி நடக்கும் தாங்கள் காஷ்யபருக்கு இந்த பூதலத்தை தந்துவிட்டு மகேந்திர மலையிலுள்ள காட்டை வாசஸ்தலமாக கொண்டீர்கள். மகாமுனிவரே, தாங்கள் என்னை அடியோடு ஒழிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். ராமன் ஒருவன் மட்டும் கொல்லப்பட்டால் நாங்கள் யாரும் உயிர் பிழைத்திருக்க மாட்டோம். இவ்வாறு தசரதர் சொல்லி கொண்டிருப்பதை எல்லாம் பராக்கிரமசாலியான பரசுராமர் செவியில் ஏற்றுக்கொள்ளாமல் ராமனை நோக்கியே மறுபடியும் பேசினார். மிக உயர்ந்த தெய்வீகமான உலக புகழ்பெற்ற உறுதியான ஆற்றல் மிக்க முதன்மையான நன்கு வடிவமைக்கப்பட்ட 2 விற்கள் முன்னர் விஸ்வகர்மனால் செய்யப்பட்டன. மிக உயர்ந்த தெய்வீகமான உலக புகழ்பெற்ற உறுதியான ஆற்றல் மிக்க முதன்மையான நன்கு வடிவமைக்கப்பட்ட 2 விற்கள் முன்னர் விஸ்வகர்மாவால் செய்யப்பட்டன. இமே த்வே தனுஷி ஸ்ரேஷ்டே திவ்ய லோகாபி விஸ்ருதே திருஷ்டே பலவதி முக்கியே சுக்ருதே விஸ்வகர்மணா அதிசிருஷ்டம் சுரைரேகம் திரியம்பகாய யுயுத்சவே திரிபுரக்தம் நரஸ்ரேஷ்ட பக்தம் காகுஸ்தயத்வயா இதம் திதீயம் துர்தர்ஷம் விஷ்ணோர்தத்தம் சுரோத்தமஹி ததிதம் வைஷ்ணவம் நாம தனு பரபுரஞ்சயம். மிக உயர்ந்த தெய்வீகமான உலக புகழ்பெற்ற உறுதியான ஆற்றலுக்கு முதன்மையான நன்கு வடிவமைக்கப்பட்ட 2 விற்கள் முன்னர் விஸ்வகர்மாவினால் செய்யப்பட்டன. அதில் ஒன்றை போர் செய்வதில் விருப்பமுள்ள முக்கண்ணரிடம் தேவர்கள் கொடுத்தார்கள். மாமனிதனே, எந்த வில் உன்னால் ஒடிக்கப்பட்டதோ அதுதான் பரமசிவன் முப்பரங்களையும் எரித்த வில். எவராலும் நெருங்க முடியாத 2வது வில் தேவர்களால் விஷ்ணுவிற்கு கொடுக்கப்பட்டது. விஷ்ணுவிடம் கொடுக்கப்பட்ட அந்த வில் நான் கொண்டு வந்திருக்கிற இதுதான். காகுத்தனே ராமா, இதுவும் ருத்ரனுடைய வில்லுக்கு ஈடான பெருமை கொண்டது. அப்போது முன்பொரு சமயம் தேவர்கள் எல்லோரும் பிதாமகரான பிரம்மாவிடம் சொன்னார்கள், நீலகண்டராகிய சிவனும் விஷ்ணு ஆகியோரின் பலாபலத்தை ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறோம். தேவர்களின் எண்ணத்தை புரிந்து கொண்ட பிரம்மா அவ்விருவருடைய ஆற்றலை தெரிந்து கொள்வதற்காக பகைமையை மூட்டினார். யார்? பிரம்மதேவர். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பகைமை மூட்டினார். யார் பலம் அதிகம் பார்க்குறதுக்கு, தேவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. பகைமை முற்றி ஒருவர் வெற்றி கொள்ள விரும்பிய நீலகண்டர் விஷ்ணுவினிடையே மயிர்கூச்சலை உண்டாகும் மாபெரும் போர் உண்டாயிற்று. அப்போது பேராற்றல் கொண்ட சிவதனுசு விஷ்ணுவின் ஹூங்கார ஒளியினாலேயே செயலிழந்து போயிற்று. சிவனுடைய தனுசானது விஷ்ணுவின் ஹூங்கார ஒளியினாலேயே செயலிழந்து போயிற்று. அதே போல் முக்கண்ணராகிய மகாதேவர் மரக்கட்டை போல அசைவற்று நின்று விட்டார். அப்போது முனிவர் சாரணர்களோடு தேவர்கள் ஒன்று கூடி பிரார்த்தித்தார்கள்.
முதன்மையான தேவதைகளான அவ்விருவரும் சாந்தம் அடைந்தார்கள், போரை துறந்தார்கள். விஷ்ணுனுடைய சக்தியால் சிவன் கையில் இருந்த வில் செயலிழக்கப்பட்டதை பார்த்து முனிவர் கூட்டங்களும் தேவர்களும் விஷ்ணுவையே உயர்ந்தவராக கருதினார்கள். கோபம் கொண்ட ருத்ரன் விதேக மன்னர்களில் பெரும் புகழ் கொண்ட ராஜரிஷி தேவராதன் கையில் கோபம் கொண்ட ருத்ரன் விதேக மன்னர்களில் பெரும் புகழ் கொண்ட ராஜரிஷி தேவராதன் கையில் அம்புகளுடன் தன்னுடைய வில்லை கொடுத்தார். ராமா, விஷ்ணுவால் கையாளப்பட்ட இந்த வில் தனக்கு மேல் வேறொன்றில் இல்லாதது. வெற்றியை கொடுப்பது பிருகுகுலத்தில் தோன்றிய ரிஷிகரிடம் ஒப்புயர்வில்லாத வைப்பு பொருளாக விஷ்ணுவால் ஒப்படைக்கப்பட்டது. ஆன்மபலம் பொருந்திய ரிஷிகர் யாராலும் செய்ய முடியாத கர்மாக்களை செய்தவரும் மகாத்மாவும். அதாவது ஒரு வில்லு என்னன்னா ஜனக வம்சத்தில் தோன்றின தேவராதன் என்பவருக்கு சிவன் அளித்தார். விஷ்ணுவானவர் தன்னுடைய வில்லை என்ன பண்ணார், ரிஷிகர் என்ற மகரிஷி இடத்தில் கொடுத்தார், ஒப்படைத்தார். ரெண்டு பேரும் சாந்தம் அடைந்து யுத்தத்தை விட்டுவிட்டார்கள். யுத்தத்தை விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் அவங்கவுங்க வில்லை ஒருத்தர் ராஜாக்கள் கொடுத்தார், ஒருத்தர் ரிஷிகர் இடத்தில் கொடுத்தார். ரிஷி இடத்தில் கொடுத்தவர் மகாவிஷ்ணு, அதை ரிஷிகர் என்ற ரிஷி இடத்தில் கொடுத்தார். ஆத்மபலம் பொருந்திய ரிஷிகர் யாராலும் செய்ய முடியாத கர்மாக்களை செய்தவரும் மகாத்மாவும் என்னுடைய தந்தையுமான ஜமதக்னியிடம் தெய்வ நலம் திகழும் இந்த விஷ்ணு தனுசை கொடுத்தார். ரிஷிகருடைய வம்சத்தில் வந்த ஜமதக்னி முனிவருக்கு அந்த வில் கிடைச்சிது, விஷ்ணு தனுசு கிடைச்சிது. அந்த ஜமதக்னி முனிவர் மூலமாக பரசுராமருக்கு இப்போ அந்த விஷ்ணு தனுசு கிடைச்சிருக்கு. பரசுராமரே விஷ்ணுடைய அவதாரம் தான். என்னுடைய தந்தையார் அப்படியே ஜமதக்னி முனிவர் இடம் இந்த விஷ்ணு தனுசு கிடைத்தது. என்னுடைய தந்தையாராக ஜமதக்னி முனிவர் அஸ்திரங்களை துறந்து தவ வலிமையில் ஈடுபட்டிருந்த போது அற்ப புத்திகாரனான கார்த்தவீரிய அர்ஜுனன் அவரை கொன்றுவிட்டான். வேறெங்கும் கேட்டறியாததும் பயங்கரமானதுமான என் தந்தையின் கொலையை கேட்டு கோபம் பொங்கி எழுந்தவனாக சத்திரிய மன்னர்கள் தோன்ற எத்தனையோ தடவை, அதாவது 21 தடவை, எத்தனையோ தடவைகள் அவர்களை கொலை செய்து பழிவாங்கினேன். மன்னர்களை தொலைத்து அவர்கள் அரசை ஏற்றதனால் பெற்ற இந்த வையகம் முழுவதையும் நான் செய்த கொலை பாதகத்திற்கு கழுவாய் தேடுவதற்காக மேற்கொண்ட சாந்தி யக்ஞ கர்மாவின் முடிவில் காஷ்யபருக்கு இந்த பூமியை என்னால் ஜெயிக்கப்பட்ட ராஜாக்களெல்லாம் வதம் செய்து இந்த பூமி என்னால் ஜெயிக்கப்பட்டது, பரசுராமரால் ஜெயிக்கப்பட்டது. இந்த பூமியை கஷ்யபருக்கு தானம் செய்தேன். அதான் சொல்ல, சாந்தி யக்ஞ கர்மாவின் முடிவில் கஷ்யபருக்கு தட்சணையாக கொடுத்துவிட்டு தவ வலிமையை வளர்த்து கொள்வதற்காக மகேந்திர மலைக்கு சென்று விட்டேன். ராமா, இந்த வில் தான் என்னுடைய தந்தை பாட்டனர்களால் காப்பாற்றப்பட்டு வந்த விஷ்ணு கையாண்ட வில். சத்திரியர்களுடைய தர்மத்தின்படி உத்தமமான இந்த வில்லை கையினால் தூக்கி காட்டு. எவராலும் வெற்றி கொள்ள முடியாத அம்பை உத்தமமான இந்த வில்லில் இணைத்து நான் ஏற்று. காகுத்தா, ராமா, உன்னால் அவ்விதம் செய்ய முடிந்தால் அதை பார்த்த பின்னர் உன்னுடன் ஒருவருக்கொருவர் தொந்த யுத்தம், என்னால் தொந்த யுத்தம் நான் செய்யப் போகிறேன் என்று சொன்னார். பிரிதிவிஞ்சாகிலாம் பிராப்திய காஷ்யபாய மகாத்மனே யக்ஞஸ்யாந்தே ததா ராம தக்ஷிணாம் புண்ணியகர்மனே தத்வா மகேந்திர நிலைய தபோபல சமன்வித ததிதம் வைஷ்ணவம் ராம பித்ருபைதாமகம் மகத் சத்ரதர்மம் புரஸ்கிருத்திய கிருஷ்ணீஸ்வ தனுருத்தமம் யோஜயஸ்வ தனுஸ்ரேஷ்டே சரம் பரபுரஞ்சயம் எதி சக்னோஷி காகுஸ்த துவந்தம் தாஸ்யாமி தே ததஹ. இப்போ சர்க்கம் 76 பரசுராமர் தோற்றார். ஜமதக்னியின் மைந்தரான பரசுராமரின் சொற்களை கேட்டார். தசரதராமன் தந்தையிடம் இருந்த மரியாதையால் அதுவரையில் வாய் திறவாமல் இருந்த தசரதராமர் பரசுராமரிடம் இப்பொழுது கூறினார். ஏன்னா இப்போ மூச்சு அடைந்திருக்கிறார் தசரதர். அதனால் இப்போது எல்லாமே பரசுராமருடைய அந்த செயலை பார்த்து ராமர் இன்றைக்கி போயிடுவார் போல இருக்கே அப்படின்னு நினச்சி எல்லாம் மூச்சு அடைந்துட்டாங்களாம். அந்த மூச்சு அடைந்த நிலையில் தசரதர் இருக்கிறான்னு தெரிஞ்சு இப்போ பேசலாம் பரசுராமரத்தில். பரசுராமர் இடத்துல ஃபஸ்ட்டே ராமர் பேசியிருப்பார். ஆனால் அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து, இதில் அப்பாவை மதிக்கிற அவதாரம் இது, அதனால் அப்பாவை மரியாதை கொடுத்து பேசாமல் இருந்தார். அப்பா மூச்சு அடைந்த நிலையில் இருக்கான்னு தெரிஞ்சவொடனே இப்போ பரசுராமரத்தில் தைரியமாக பேசுகிறார் ராமர். பிருகுகுல தோன்றலே, தாங்கள் தங்கள் தந்தைக்கு உட்பட்டிருந்த கடனை தீர்ப்பதற்காக என்ன கொடூரமான கர்மா செய்தீர்கள் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பிராமணரே, அதை நாங்கள் முறையானதாகவே கருதுகிறோம். பார்க்கவரே, ஆண்மை இல்லாதவன், சத்திரிய தர்மத்தை அனுசரிப்பதற்கான ஆற்றல் இல்லாதவன் என்றெல்லாம் என் வீரத்தை அவமதிக்கிறீர்கள் அல்லவா? இப்போது என்னுடைய பராக்கிரமத்தை தாங்கள் கண்களாலேயே பாருங்கள். இவ்வாறு கூறிவிட்டு
அரிய செயல்களை விளையாட்டாக செய்யும் திறமை பெற்ற ராகவன் கோபத்தோடு பரசுராமருடைய கையிலிருந்து வில்லையும் அம்பையும் கைப்பற்றினார். கூடவே தான் வைத்திருந்த வைஷ்ணவ சக்தியையும் தானாகவே ராமனிடம் சென்றுவிட்டது. தான் வைஷ்ணவ அம்சம் பரசுராமத்தில் பொருந்திருந்தது இல்லையா, அந்த அம்சத்தை பிடுங்கிட்டார். அந்த வில்லு வாங்கும் அந்த வில்லு வாங்குகிற லாகவமாக அந்த ராகவன் என்ன பண்ணார், அந்த பரசுராமனுடைய தேஜஸையும் அபகரிச்சிட்டார். அவருடைய வைஷ்ணவ தேஜஸை தன்னிடத்தில் திருப்பி வாங்கி கொண்டார் ராமச்சந்திரமூர்த்தி. ஏன்னா பரசுராமர் ஆவேச அவதாரம், அம்சாவதாரம். ராமர் பூர்ணர் பகவான். அதனால் தான் வைத்திருந்த விஷ்ணுவனுடைய சக்தியை அபகரித்து கொண்டார். இப்போ தான் பரசுராமரே தன்னுடைய சுயநிலைக்கு வரார். என்னென்னா தன் சக்தி இழந்து தன்னுடைய விஷ்ணு தேஜஸ் தன்னை விட்டு போன உடனே, அப்போ தான் சாதாரண மனுஷனாக மாறின உடனே அப்போ தான் புரிஞ்சுக்கிறார் ராமர் யாருன்னு, சாக்ஷாத் மகாவிஷ்ணு என்று புரிந்து கொள்கிறார். அப்போ கூட வைஷ்ணவ சக்தியும் தானாகவே ராமனிடம் சென்றது. ராமன் அந்த வில்லை வளைத்து இத்திக்வா ராகவக்ருத்தோ பார்கவஸ்ய ஷராசனம் சரம் ச பிரதிச்சக்ராக ஹஸ்தால் லகுபராக்கிரமः ஆரோப்ய ச தனுராமः சரம் சஜ்யம் சகாரः ஜாமதக்ஞம் ததோ ராமம் ராம கிருத்வா அப்ரவித்வச்சः. ராமன் அந்த வில்லை வளைத்து நானேற்றி அம்பை பொருத்தினார். ஆகா! பிறகு ஜமதக்னியின் குமாரரான பரசுராமனை பார்த்து ராமன் சின்னத்துடன் கூறினார், பரசுராமரே, நீங்கள் பிராமணர் என்ற காரணத்தால் என்னால் வணங்கத்தக்கவர். அத்துடன் விஸ்வாமித்திரருக்கு உறவினர். விஸ்வாமித்திரர் உங்கள் தந்தையாருக்கு தாய் வழி மாமன். அதனால் உயிரை வாங்கும் இந்த அம்பினை உங்கள் மேல் செலுத்த முடியாதவனாக இருக்கிறேன். ஏன்னா விஸ்வாமித்திரர் குரு இல்லையா, அதனால். பரசுராமரே, மூவுலகங்களிலும் தங்கு தடை இல்லாமல் செல்லும் உங்கள் பாதங்களை கட்டுப்படுத்தி நகரவட்டாமல் செய்தல், அல்லது உங்கள் தவ வலிமையால் பெறப்பட்டுள்ள ஒப்புயர்வில்லாத புண்ணியலோகங்களை அழித்தல், இவை இரண்டில் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள்? இந்த பானம் எடுத்த பானத்தை வீண் போகாது. இது விஷ்ணுவுடைய பானம். இப்போ நான் இதை பிரயோகம் பண்ணால் இதுக்கு ஏதாவது ஒரு பலி கொடுக்கணும். ஒன்று, உங்களுடைய யோக சக்தியை அழிக்கட்டுமா, நினச்ச இடத்துக்கு போகக்கூடிய உங்கள் பாதசாரியை, அதாவது உங்களுடைய நினச்ச இடத்துக்கு போகக்கூடிய சக்தி உடையவராகிய உங்களுடைய ஆற்றலை அழிக்கட்டுமா, அல்லது நீங்கள் சம்பாதித்த புண்ணிய உலகங்களை அழிக்கட்டுமா? இந்த பானத்துக்கு எதை இரையாக்குகிறீர்கள் என்று பரசுராமரிடத்தில் கேட்டார். வைஷ்ணவ தனுசை இது வளைக்க முடியுமான்னு கேட்டார். வளைச்சி நானும் ஏற்றிட்டார். இப்போ எதையாவது இதுக்கு கொடுத்தாகணும். பரசுராமர் இப்போ தோல்வி ஒத்துக்கொண்டாகணும். என்ன பண்ணுறது? அதுதான் சொல்கிறாங்க. பரசுராமரே, மூவுலகளிலும் தடைகள் இல்லாமல் செல்லும் உங்கள் பாதங்களை கட்டுப்படுத்தி நகரவட்டாமல் செய்யட்டுமா, அல்லது உங்கள் தவ வலிமையால் பெறப்பட்டுள்ள ஒப்புயர்வில்லாத புண்ணியலோகங்களை அழிக்கட்டுமா? இவை இரண்டில் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். இமாம் பாதகதிம் ராம தபோபல சமார்ஜிதான்னு லோகான் அப்ரதிமான் வாதே ஹனிஷ்யாமி யதிச்சசி ந ஹ்யயம் வைஷ்ணவோ திவ்ய ஷரபரபுரஞ்சய மோக வததி வீர்யன பலதர்ப்ப விநாசன. இந்த பானமானது நான் வில்லில் தொடுத்திருக்கிறேனே, அது விஷ்ணு பகவான் சம்பந்தமுடையது, தெய்வீகமானது, பலத்தால் ஏற்படும் இருமாப்பை அழிக்கக்கூடியது. இது தன் வீரியத்தால் இலக்கினை தாக்காமல் பயனின்றி வீணாக கீழே விழாது. உத்தமமான ஆயுதத்தை வைஷ்ணவ வில்லை ஏந்தி கொண்டிருக்கும் ஸ்ரீராமனை தரிசிப்பதற்காக எல்லா தேவர்களும் முனிவர் கூட்டர்களும் பிதாமகர் பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு அங்கே கூடினார்கள். ஆகாசத்தில் பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு ரிஷிகள் தேவரெல்லாம் கூட்டிட்டாங்களாம் இந்த அதிசயத்தை பார்க்கறதுக்கு. 2 ராமரும் மோதிக்கிறாங்க. பரசுராமரும் தசரத ராமரும் மோதிக்கிற இந்த காட்சியை பார்க்கறதுக்கு, கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்கு பரசுராமர் தோற்று போய் அவருடைய தேஜஸை அபகரித்த இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்கு தேவரெல்லாம் கூட்டிட்டாங்களாம் ரிஷிகள்லாம் ஆகாசத்தில். அப்போது தேவர்களும் முனிவர் கூட்டவர்களும் பிதாமகர் பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு அங்கே கூடினார்கள். கந்தர்வர்கள், அப்சரசுகள், சித்த சாரண கிண்ணறர்கள், யக்ஷ ராட்சச நாகர்களும் மகா அற்புதமான அந்த காட்சியை காண்பதற்காக அங்கே வந்து சேர்ந்தார்கள். வராயுதரம் ராமம் திரஷ்டும் சர்ஷிகணாசுராக பிதாமகம் புரஸ்ருத்ய சமேதாஸ்தத்ர சர்வசக கந்தர்வ அப்சரசைவ சித்தச்சாரண கிண்ணராக யக்ஷராட்சச நாகாஸ்ச தத்ரஷ்டம் மகதத்புதம். மிக சிறந்த வில்லை கையில் ஏந்தி நிற்கும் ராமபிரானை பார்த்து மக்கள் அனைவரும் ஸ்தம்பித்து நின்றார்கள். பேராற்றலை பறிகொடுத்துவிட்ட ஜமதக்னியின் புதல்வரான பரசுராமர் ஸ்ரீராமனை கண்கொட்டாமல் பார்த்தார். ஜடிக்ருதே ததா லோகே ராமே வரதனுர்த்தரே நிர்வீர்யோ ஜாமதக்ஞோ அத ராமோ ராமம் உதைக்ஷத தேஜோபி ஹத வீர்யாத்வாஜ் ஜாமதக்ஞோ ஜடிக்ருதः ராமம் கமலபக்திராட்சம் மந்தம் மந்தம் உவாச்ச.
ராமனின் அளப்பரிய ஆற்றலால் தன் வீரியம் அழிக்கப்பட்டதால் பார்க்க வராமர் உணர்வற்று போனார். பின்னர் ஒருவாறு உணர்வு பெற்று மிகவும் நிதானமாக தாமரை கண்ணன் ராமனை பார்த்து பின்வருமாறு சொன்னார். மிகுந்த இருமாப்புடன் பேசிய அவர்தான் எவ்வளவு குன்றி போய்விட்டார். இந்த பூவுலகம் என்னால் முன்பு யாகதட்சிணையாக கஷ்யபருக்கு கொடுக்கப்பட்டது. என்னுடைய நாட்டில் நீ இருக்கக்கூடாது என்று என்னிடம் கஷ்யபர் சொன்னார். காஷ்யபாய மயா தத்தா யதா பூர்வம் வசுந்தரா விஷயமேன வஸ்தவ்யம் இது மாமம் கஷ்யபா பிரவித்து. நான் அவ்வாறு தடை விதிக்கப்பட்டதால் குருவின் ஆணையை ஏற்று மண்ணுலகில் இரவில் தங்குவதில்லை. காகுத்தனே, இந்த பூமி காஷ்யபருக்கு உரியதாகிவிட்டதல்லவா? அதனால் நான் அந்த பிரதிஜை இரவு தங்க மாட்டேன் என்பது என்னால் செய்யப்பட்டது. வீரராகவனே, ஆகவே என் கால்களின் சஞ்சாரத்தை தடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். காற்றினும் கடிய மனோவேகத்தில் சிறந்த பர்வதமான மகேந்திரமலைக்கு நான் ஓடிவிடுகிறேன். ஒப்பற்ற புண்ணிய உலகங்கள் என்னுடைய கடுமையான தபத்தினால் வசப்படுத்தப்பட்டுள்ளன. அவைகளையெல்லாம் இந்த சிறந்த பானத்தை செலுத்தி என்னிடமிருந்து விலக்கிவிடு. அவைகள் மீது எனக்கு உரிமை இல்லாமல் போகட்டும், காலதாமதம் வேண்டாம் என்று பரசுராமர் கூறினார். சோகம் குருவச்சக் குர்வன் பிரதிவ்யாம் ந வசேத் நிஷாம் ததா பிரதிஜ்ஞா காகுஸ்த கிருதாபூஹு காஷ்யபஸ்யஹி ததிமாமத்வம் கதிம் வீர அந்தம் நார்ஹசி ராகவ மனோஜபம் கமிஷ்யாமி மகேந்திரம் பர்வதோத்தமம் லோகஸ்து அப்பிரதிமா ராம நிர்ஜிதாஸ்தபசாமயா ஜஹிதான் சரமுக்கியேன மா புத் காலஸ்ய பர்யஜः அக்ஷயம் மதுஹந்தாரம் ஜானாமி த்வாம் சுரோத்தமம் தனுஷோ அஸ்ய பராமர்ஷாத் ஸ்வஸ்திதே அஸ்து பரந்தவ ஏ தே சுரகணா சர்வே நிரீக்ஷந்தே சமாகதாக துவம் அப்பிரதிம கர்மாணம் அப்பிரதித்வந்தமாகவே. ஒப்பற்ற புண்ணிய உலகங்கள் என்னுடைய கடுமையான தவத்தால் வசப்படுத்தப்பட்டுள்ளன. அவைகள் எல்லாம் சிறந்த பானத்தை செலுத்தி என்னிடமிருந்து விலக்கிவிடு. அவைகள் மீது எனக்கு உரிமை இல்லாமல் போகட்டும், காலதாமதம் வேண்டாம். இந்த வில்லின் பானத்தை பூட்டியதிலிருந்தே நீ தேவாதி தேவனும் தேவோத்தமனும் குறைவில்லாதவனும் மது என்ற அரக்கனை அழித்தவனும் ஆகிய சாக்ஷாத் மதுசூதனன், சாக்ஷாத் மகாவிஷ்ணு என்பதை புரிந்து கொண்டேன். எதிரிகளை மாய்ப்பவனே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். இங்கே குழுமியுள்ள தேவர்கள் எல்லோரும் பிறரால் செய்ய முடியாத செயல்களை செய்பவர் என்றும் போரில் நிகரில்லாத ஒருவன் நீயே என்றும் பிரமிப்புடன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காகுத்தனே, 3 உலகத்திற்கும் தனிப்பெரும் தலைவனான உன்னால் நான் தோற்கடிக்கப்பட்டேன் என்பது எனக்கு அவமானத்தை தரக்கூடிய விஷயம் அல்ல. பகவானே வந்திருக்கும் போது நான் ஏன் அவமானப்பட போகிறேன்? எல்லாம் நீங்கள் கொடுத்த பலம் மறுபடியும் நீங்களே அபகரித்து கொண்டீர்கள். சந்தோஷம்தான் எனக்கு அப்படின்றார். ராமா, நல்ல நியமங்களை கடைபிடிப்பவனே, ஒப்பற்ற வில்லில் கோர்த்துள்ள பானத்தை செலுத்துவாய். பானம் விடுபட்டவுடன் உத்தம பர்வதமாகிய மகேந்திரமலைக்கு நான் சென்று விடுவேன். இவ்வாறு பராக்கிரமிக்க ஜமதக்னியின் குமாரர் பரசுராமர் சொன்னவுடன் திருவளர் நாயகன் தசரதராமன் உத்தம பானத்தை விட்டார். தன்னுடைய தவ வலிமையால் பெறப்பட்ட நல்லுலகங்கள் எல்லாம் ராமனால் அபகரிக்கப்பட்டு விட்டதை பார்த்தவுடன் சிறந்ததான மகேந்திர பர்வதத்தை நோக்கி விரைந்தார் பரசுராமர். உடனே 8 திசைகளிலும் இருள் விலகி ஒளி வீசத் தொடங்கியது. கையில் தூக்கி நிறுத்திய வில்லுடன் நிற்கும் ராமனை தேவர்களும் ரிஷிகணங்களும் மிகவும் கொண்டாடினார்கள். தசரத ராமனை பரசுராமர் புகழ்ந்துரைத்தார். ராமனை பிரதட்சணம் செய்துவிட்டு தன் ஆத்மலாபத்திற்காக வழியில் மகேந்திரமலைக்கு சென்றார். இது வரைக்கும் 76வது சர்க்கம் பூர்த்தியாகிறது. ச ஹதாந்திரஸ்ய ராமேன ஸ்வான் லோகாம் தபசார்ஜிதான் ஜமதக்ஞ ஜகாமாஷு மகேந்திரம் பர்வதோத்தமம் ததோ விதிமிரா சர்வா திசஸ்ததா சுரா சர்ஷிகணா ராமம் பிரசசம்சுர் உதாயுதம் ராமம் தாசரதிம் ராமோ ஜாமதக்ஞ பிரசஸ்ய ச தத பிரதட்சிணம் கிருத்வா ஜகாமாத்மகதிம் பிரபு. பிறகு 77வது சர்க்கம். அயோத்திக்கு வந்தார்கள் தசரதர். ராமலக்ஷ்மணன் பாரத சத்ருக்னர்லாம் மனைவிகளோடு வராங்க, அயோத்திக்கு வராங்க. சர்க்கம் 77. அயோத்திக்கு வந்தார்கள். பரசுராமர் அவ்விடத்திலிருந்து சென்றதும் தசரதராமன் மன அமைதி அடைந்து அவ்விடத்தில் யார் கண்ணிலும் புலப்படாமல் இருந்த வருணன் கையில் அந்த வில்லையும் பானத்தையும் கொடுத்தார். உடனே எல்லாம் மூர்ச்சி அடைந்திருக்கிறாங்களே, இப்போ ராமர் மனுஷனாக இல்லை, இப்போ பகவானாக செயல்படுகிறார். யார் எங்கே அப்படின்னு கூப்பிட்டார். உடனே தேவர்கள் ஒருவராகிய வர்ணதேவன் அங்கே வந்தார் கைகூப்பி கொண்டு. இந்த வில்லை கொண்டு போய் இந்திரனிடத்தில் ஒப்படை. இந்திரன் கொண்டு போய் அகஸ்தியரிடத்தில், பஞ்சவடியில் இருக்கக்கூடிய அகஸ்தியரிடத்தில் ஒப்படைக்கட்டும்.
பின்னாடி நான் தண்டகாரண்யத்துக்கு வரும்போது ராவண வதத்துக்கு பயன்பட போகுது. அதனால் கரதூஷணெல்லாம் வதம் பண்ணுறதுக்கு இந்த வில்லு தான் பயன்பட போகுது. அதனால் அங்கே கொண்டு போய் சேர்ப்பாயாக என்று வருணனுக்கு உத்தரவிட்டாராம் ராமச்சந்திரமூர்த்தி. இது யார் பார்க்குறது? ராம, லக்ஷ்மண, பரத, சத்ருகனும் பார்க்குறாங்க. இவங்களாம் மகாபுருஷர்கள், அவதார புருஷர்கள். சீதைக்கு தெரியும், ஊர்மிளைக்கு தெரியும், மாண்டவி, சுதகீர்த்தி இவங்களாம் மூர்ச்சி அடையலை. இவங்களாம் பார்த்துருக்காங்க. வசிஷ்டருக்கு தெரியும் இதெல்லாம். ராமர் இப்போ மகாவிஷ்ணுவாக இருந்து உத்தரவிடுறாரு வருணதேவனுக்கு. வருணதேவன் அந்த வில்லை வாங்கி கொண்டு போய் இந்திரனிடத்தில் ஒப்படைக்கிறார். இந்திரன் தான் பின்னாடி போய் அகஸ்தியர் இடத்துல ஒப்படைக்கிறார். அதை அப்புறம் தண்டகாரண்யத்துக்கு போகும்போது ராமர் அகஸ்தியர் இடத்துல அதை பெற்றுக்கொள்ளப் போகிறார். இதான் நடக்குது இங்கே. யார் கண்ணிலும் புலப்படாமல் இருந்த, யார் கண்ணுக்கும் தெரியாமல் வந்தாராம் வருணதேவன் யார் கண்ணுக்கும் தெரியலையா. ராமர் உத்தரவிட்டதும் யாருக்கும் தெரியாதான். இதெல்லாம் அந்தரங்கமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் பகவான் அவதார ரகசியம் இது. அதனால் வருணன் கையில் அந்த வில்லையும் பானத்தையும் கொடுத்தார். பின்னர் வசிஷ்டர் முதலான முனிவர்களை வணங்கி கவலையோடு இருக்கும் தந்தையை பார்த்து ரகுநந்தனர் இப்போ சாதாரண மனுஷன் மாதிரி நடிக்கிறார். இப்போ ராமச்சந்திரமூர்த்தி அப்பாவிடத்துல போய், அப்பா பரசுராமர் போயிட்டாருப்பா, நீங்கள் கவலையை விடுங்கப்பா, கவலைப்படாதீங்கப்பா, நான் பரசுராமரை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலை, பரசுராமர் போயிட்டாருப்பா அப்படின்ற. அதனால் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போகலான்னு. பரசுராமரை ராமர் சுலபமாக ஜெயிச்சிடுவார். ஆனால் தசரதுக்கு பயம். ஆனால் பரசுராமருடைய பராக்கிரமம் எல்லாருக்கும் தெரியும். பயந்து நடுங்கி நின்ற அன்றைக்கி சத்திரிகள்லாம் பயந்து நடுங்கி இருந்தாங்களாம். 21 தலைமுறை அழித்து செமந்தக பஞ்சகம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ரத்தாறு ஓட விட்டாராம். எல்லாருடைய தலைகளை மலையாக குவிச்சாராம். அப்படிலாம் பண்ண பரசுராமரை பார்த்தா எல்லாம் நடுங்குவாங்க சத்திரிகள்லாம். அதனால் அப்படி பயந்து கொண்டு இருந்த அப்படியேப்பட்ட காலம் அது. அப்போ தசரத ராமச்சந்திரமூர்த்திகள் போய் என்ன பண்ண, சாக்ஷாத் பகவான்கள் போய் என்ன பண்ண முடியும்? அவர் தோற்று போயிட்டார் பரசுராமர். இங்கே தசரதரை ஆறுதல் படுத்துகிறார் ராமச்சந்திரமூர்த்தி. கவலையோடு இருக்கும் தந்தையை பார்த்து ரகுநந்தனர் பின்வருமாறு சொன்னார். பரசுராமர் சென்று விட்டார், கவலை விடுங்கள் தந்தையே. தலைவரான தங்கள் அரவணைப்பில் இருக்கும் 4 வகை படைகளும் அயோத்தியை நோக்கி பயணப்படட்டும் என்று கூறினாராம் ராமச்சந்திரமூர்த்தி. பரசுராமர் போய் சென்று விட்டார், கவலை விடுங்கள். தலைவரான தங்கள் அரவணைப்பில் நீங்கள் தான் சக்கரவர்த்தி. அதனால் உங்கள் அரவணைப்பில் இருக்கிற ஜனங்கள் நீங்கள் உத்தரவிட்டால் தான் எல்லாம் பயணப்பட முடியும். அதனால் சேனா சைன்யங்கள்லாம் புறப்படட்டும் என்று கேட்டுக்கொண்டார். விண்ணப்பத்தோடு கேட்டுக்கொண்டார் ராமச்சந்திரமூர்த்தி. 4 வகை படைகளும் அயோத்தியை நோக்கி பயணப்படட்டும். மைந்தன் ராமனுடைய சொற்களை கேட்ட மன்னர் தசரதர் ராகவனை இருகைகளாலும் கட்டி தழுவி உச்சி முகந்த, அப்பா நீ பொழிச்சிட்டியாப்பா, பரசுராமர் உன்னை வதம் இல்லையா, ஒன்றும் ஆகலையா, தொந்த யுத்தம் பண்ணணும்னு சொன்னாரே, இதான் நான் மூர்ச்சி அடைந்துட்டுனே, உன்னை காப்பாற்ற முடியாதெல்லாம் போயிட்டேனே, கவலைப்படாதப்பா, ஒன்றும் ஆகலை, ஒன்றும் ஆகலை, பரசுராமர் போய்விட்டார், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறார். தான் ஜெயிச்சதெல்லாம் சொல்ல போயிட்டார் அவர். பரவாயில்ல, எப்படியோ சமாதானமாக போயிட்டாரே அப்படின்னு நினச்சின்னு இருக்கார் தசரதர். ஆனால் ராமர் ஜெயிச்சது யாருக்கு தெரியும்? ராமர் பரமாத்மானே தெரியாமல் இருக்கிறது தான் அழகே தசரதருக்கு. அப்போ தான் பாசத்தை அதிகமாக காட்ட முடியும் ராமர் இடத்துல. ஜாமதக்ஞகதோ ராமः பிரயாது சதுரங்கினி அயோத்தியா அபிமுகி சேனா துவயாநாதேன பாலிதா ராமஸ்ய வச்சனம் சுத்வா ராஜா தசரத சுதம் பாகுப்யம் சம்பரிஷ்வஜ்ய மூர்த்தினி சக்கராய ராகவம். அப்படியே கட்டி ஆட தழுவிக்கினாராம் ராமச்சந்திரமூர்த்தி தசரத சக்கரவர்த்தி. என்ன பாக்கியம் பாருங்கள். அடிக்கடி இப்படி கட்டி தழுவி உச்சி முகர்ந்தாராம். அந்த பாக்கியம் தசரதற்கு அடிக்கடி கிடைக்குது. இந்த பாக்கியம் ராமரை பார்க்குறதே பெரிய விஷயம். அவர் தரிசனம் பண்ணுறது, அவரை லாலனை பண்ணுறது, அவர் கொஞ்சம் கொலாவது, கட்டி அணைக்கிறது, ஆலிங்கனம் பண்ணுறது, இந்த பாக்கியெல்லாம் அவருக்கு பிரம்மாண்டத்தை அனுபவிச்சிருப்பார் இல்லையா தசரத சக்கரவர்த்தி. என்ன பாக்கியம் பாருங்கள். பரசுராமர் சென்று விட்டார் என்பதை கேட்டு உள்ளம் பொறித்து மகிழ்ந்த மன்னர் தானும் புத்திரர்களும் மறுபிறவி எடுத்ததாகவே கருதினாராம். கதோராம இதிஷுத்வா கிருஷ்ண பிரமுதிதோ நிருபக புனர்ஜாதம் ததோ மேனே, மறுஜன்மம் எடுத்துதான் நினச்சாரான். ததா மேனே புத்திரம் ஆத்மானம் ஏவச்சா, எப்படியோ பரசுராமர் கையிலேருந்து தப்பிச்சானே என் பிள்ளை அப்படின்னு சந்தோஷப்படுறார். சொல்லப்போனால் பரசுராமர் தான் இவர்களிருந்து தப்பிச்சார். ராமர் இடத்துல ஓஞ்சி பண்ணி விட்டார். இல்லாட்டி பான பிரயோகம் பண்ணால் பரசுராமரே வதம் பண்ண முடியும் அவரால். ஆனாலும் அவருடைய சக்தியை மட்டும் அபகரித்து அவரை விட்டுட்டார். எதுக்காகனா விஸ்வாமித்திரர் முகத்தை பார்த்து, அது மட்டும் இல்லை பிராமணர் என்பதனாலையும் விட்டார். அப்போ அழகான கொடி தோரண பாவட்டங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் மங்களமான வாத்தியங்களின் ஒளி நிரம்பியதும் தீர்த்தளிக்கப்பட்ட சீரான அரசபாட்டைகளை உடையதும். அதாவது ராமரும் அவதார புருஷன் பரசுராம அவதாரம், இதெல்லாம் ஒரு நாடகம். எதிரி மாதிரி 2 பேர் சண்டை போடுறதெல்லாம் ஒரு நாடகம். அந்த நாடகத்தை பார்க்க தான் தேவரெல்லாம் குழுமிட்டாங்க ஆகாசத்தில்.
சீரான அரச பாட்டைகளை உடையதும் மலர் குவியல்கள் இறைக்கப்பட்டதும் மன்னரின் வருகையால் மலர்ந்த முகத்தோடு விளங்குகின்ற ஊர் மக்களாலும் ஆசீர்வாத கோஷங்களை எழுப்புகின்றவர்களாலும் நிரம்பியதும் கூட்டம் கூட்டமாக மக்கள் அணி செய்து இருந்ததுமான நகரத்திற்குள்ளே தசரத மன்னர் பிரவேசித்தார். நகர பொதுமக்களும் நகரத்தில் வசித்து கொண்டிருந்த அந்தன பெரியோர்களும் சிறிது தூரம் முன்னேயே சென்று வரவேற்க திருவள்ளுவர் நாயகர்களான புதல்வர்கள் பின்தொடர பெரும் புகழ் கொண்ட மன்னர் இமாலயம் போல் விளங்கிய தனக்கு பிரியமான தன் மாளிகைக்குள் பிரவேசித்தார். இமாலயம் போல் விளங்கிய தன்னுடைய பிரியமான தன் மாளிகைக்குள்ளே தசரதர் பிரவேசித்தாராம். எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றும் வசதிகளுடன் கூடிய மாளிகையில் தன் உற்றார் சுற்றத்தாரோடு மகிழ்ச்சியுடன் இருந்தார் தசரத மன்னர். கௌசல்யையும் சுமித்ரையும் நல்லிடையாளான கைகேயையும் மற்றுமுள்ள அரச பத்தினிகளும் மருமகள்களுடன் பேசி பழகுவதில் மூழ்கி போனார்கள். பெரும் பாக்கியசாலியான சீதையையும் புகழ்கொண்ட ஊர்மிளையையும் மற்றும் குசத்வஜருடைய இரு பெண்களையும் மாண்டவி சுதகீர்த்தி இரு பெண்களையும் மன்னரின் பத்தினிகள் அன்புடன் வரவேற்று அழைத்து சென்றார்கள். வெண்பட்டு உடுத்தி கொண்டு சோபையுடன் விளங்கிய அவர்கள் அனைவரும் மாளிகைக்குள் இருந்த தேவாலயங்களில் மங்கள சொற்களால் தெய்வங்களை வழிபட்டார்கள். அந்த அரசகுமாரிகள் வணங்கத்தக்கவர்களை வணங்கினார்கள். அவர்கள் தனிமையில் கணவன்மார்களோடு கூடியவர்களாய் மகிழ்ச்சியுடன் இன்பம் அனுபவித்தார்கள். கனிவான உள்ளம் படைத்த அரசகுமார்கள் உலகின் நிகரற்ற வீரியம் படைத்தவர்களாக, மனைவிகளை அடைந்தவர்களாக, அஸ்திர பிரயோகத்தில் வல்லுநர்களாக, செல்வ செழிப்புடையவர்களாக, நல்ல நண்பருடன் கூடியவர்களாக இருந்து வந்தார்கள். மங்களாபணிச்சைவ சோபித சௌமவாசசः தேவதாய் தனான்யாசு சர்வாஸ்தா பிரத்யபூஜயன் அபிவாத்தியாம்ச்ச சர்வாராஜசுதாஸ்ததா ரேமிரே முதிதா சர்வ பர்த்ருபிः சகிதாரः குமாரஸ்ச மகாத்மானு வீர்யேன பிரதிமா புவி கிருதாரः கிருதாஸ்திராश्च சதனா சுஹுர்ஜனாः சுஸ்ரூஷமாணா பிதரம் வர்த்தயந்தி நரர்ஷபாः காலே காலே து நீதிஜ்ஞா தோஷயந்தோ குரும் குணைஹி. தர்மம் தெரிந்த காளை போன்றவர்களாகிய அவர்கள் தந்தைக்கு பணிவிடை செய்து கொண்டு உரிய காலங்களில் தம் குருமார்களை தமது வினயத்தால் மகிழ்வுறச் செய்தார்கள். சிறிது காலம் சென்ற பின் மன்னர் தசரதர் தன் மகனும் கைகேயின் மைந்தனுமான ரகுநந்தனன் பரதனிடம் கூறினார், பிள்ளாய், கேகய மன்னரின் புதல்வனும் உன்னுடைய மாமனுமான யுதாஜித்து உன்னை அழைத்து கொண்டு போவதற்காக இங்கே தங்கியிருக்கிறான். தசரதர் இவ்வாறு சொன்னதும் கைகேயின் மைந்தன் பரதன் சத்துருக்கனுடன் கேகய நாடு செல்வதற்கு ஆயத்தமானான். விதி எப்படி தள்ளுது பத்தியா? பரதனுக்கு சத்துருக்கனும் இப்போ கேகய தேசத்துக்கு போயிட போகிறாங்க. அப்போ தான் ராமர் வனத்துக்கு போக முடியும். விதி இது காலம் பாரு எப்படி செயல்படுது. யுதாஜித்து மூலமாக யுதாஜித்து அங்கே கேகய தேசத்துலேருந்து தன்னுடைய மாமன் வந்திருக்கான், கைகையினுடைய அண்ணா. அந்த யுதாஜித்து இப்போது பரதன் சத்துருக்கனும் ஆயுஷம் போயிட போகிறார். ஆயுஷம் போயிட்டால் இப்போ ராமர் தனியாக இருக்கும், ராமலக்ஷ்மணன் இருக்க போகிறாங்க. இப்போ தான் கைகை மந்திரையினுடைய சூழ்ச்சி பழிக்க போகுது. இதெல்லாம் பின்னாடி வரப்போகுது. அதான் விதி, காலம் அழைக்குது. பரத சத்துருக்கன் இருந்தால் தான் இது நடந்திருக்காது. அவங்க ஒத்துன்னு இருக்க மாட்டாங்க ராஜ்யத்தை பிடுங்கிறதுக்கு. கைகை கேட்ட வரத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டாங்க. பரத சத்துருக்கன் இருந்தால் இதுக்கு இடம் கொடுத்தே இருக்க மாட்டாங்க. ஆனால் அதான் காலம் அப்படி, விதி அப்படி வேலை செய்யுது பாருங்கள். தசரதை இவ்வாறு சொன்னதும் கைகையின் மைந்தன் பரத சத்துருக்கனுடன் கேகய நாடு செல்வதற்கு ஆயத்தமானான். ஸ்ருத்வா தசரதஸ்யைதத்து பரதா கேகய சுதः கமனாய அபிசக்ராம சத்ருக்ன சகிதஸ்ததா. சூரனான அவன் தந்தையிடமும் யாருக்கும் துன்பம் தராத ராமனிடமும் தாய்மார்களிடமும் விடை பெற்று கொண்டு சத்ருக்னுடன் சென்றான். ஆப்ருச்சிய பிதரம் சூரோ ராமம் ச அக்லிஷ்டகாரிணம் மாத்ருஷ்சாபி நரசிரஷ்டா சத்ருக்ன சகிதோயோ யுதாஜித் பிராப்திய பரதம் சத்ருக்னம் பிரஹர்ஷிதः ஸ்வபுரம் பிராவிஷத் வீரः பிதாதஸ்ய துதோஷः. மணமகிழ்ந்த யுதாஜித்து பரதனோடும் சத்ருக்னனையும் அழைத்து கொண்டு கேகய நாட்டில் தன் நகரத்துக்குள் பிரவேசித்தான். அவர்களை கண்டு அவனுடைய தந்தை மிகவும் சந்தோஷப்பட்டார். யார்? யுதாஜித்தனுடைய தந்தை சந்தோஷப்பட்டார். கைகையினுடைய அப்பா சந்தோஷப்பட்டார். பரதன் சென்றதும் ராமனும் பலசாலியமான லட்சுமணனும் தெய்வத்திற்கு ஒப்பான தந்தைக்கு தேவைப்பட்ட பணிவிடைகளையெல்லாம் செய்து வந்தார்கள். பித்ருவாக்கிய பரிபாலனத்தை அவருடைய சத்தியாக செய்தாராம் ராமலக்ஷ்மணர்கள்.
தர்மத்தின் வடிவனரான ராமன் தந்தையின் கட்டளைகளை சிறைமேற்கொண்டு நகர மக்களின் மனைவி வந்துட்ட பிறகு இன்னும் மனைவி வசப்படலை, அப்பா அம்மா பணிவிடை பண்ணுறதுல கொஞ்சம் கூட தவறலையா ராமச்சந்திரமூர்த்தி. அப்படி தான் ராமலக்ஷ்மணர்கள்லாம் இருந்தாங்களாம். தர்மமே வடிவினரான ராமன் தந்தையின் கட்டளைகளை சிறைமேற்கொண்டு நகர மக்களின் நல்வாழ்விற்கும் மகிழ்ச்சிக்கும் தேவையான பணிகளை செய்து வந்தார். மிகுந்த கவனத்துடன் அன்னைகளுக்கு தேவையான பணிவிடைகளையும் குருமார்களுக்கு உகந்த பணிவிடைகளையும் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ப செய்து வந்தார். மனைவி மோகத்தில் இல்லை, இதெல்லாம் செய்கிறாராம். தர்மத்தை கடைப்பிடிச்சுன்னு அப்புறமா தான் மனைவி போய் பார்க்குறார். அந்த தர்மத்தை கொஞ்சம் கூட விடாமல் இருக்கார் ராமச்சந்திரமூர்த்தி. இவ்வாறு ராமனின் நற்குணங்களால் தசரதர் திருப்தி அடைந்தார். அந்தணர்கள், பட்டணத்து ஜனங்கள், நாட்டு மக்கள் ஆகிய அனைவரும் அவ்வாறே மனமகிழ்ந்தார்கள். பிராணி வர்க்கங்களுக்கு எவ்வாறு பிரம்மதேவர் மிகவும் போற்றுதலுக்கு உரியவரோ அவ்வாறே மிக புகழ்பெற்ற வீண் போகாத பராக்கிரமத்தை உடைய மிக அருமையான குணங்களை பெற்ற ஸ்ரீராமன் 4 குமாரர்களில் மிகவும் அன்புக்குரியவராக இருந்தார். ராமன் சீதையுடன் பல ஆண்டுகள் சுகமாக மனைவியும் சந்தோஷப்படுத்தினார், மக்களையும் சந்தோஷப்படுத்தினார், தன் தந்தை தாய்மார்களையும் சந்தோஷப்படுத்தினார், குருமார்களையும் சந்தோஷப்படுத்தினார். அதான் இந்த ராமருடைய குணமே. எதையும் மறக்கல. மனைவி மோகத்தில் கல்யாணம் பண்ணால் அதான் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். மனைவி வசப்பட்டே இருப்பாங்க, வெளியில் கூட தலை காட்ட மாட்டாங்க. சில பேர்லாம் கல்யாணம் பண்ணால் பார்த்தோம்னா தெரியும், அது மாதிரி இருப்பாங்க. ஆனால் எந்த கடமைகளையும் தவறாமல் செய்தாராம். கல்யாணம் ஆனால் இருக்கட்டும், அதுக்காக கடமைகளை விடணுமா, தர்மத்தை விடாமல் இருந்தார் ராமச்சந்திரமூர்த்தி. இதுதான் ராமருடைய குணங்கள். எவ்வளோ நுணுக்கமாக இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். குணங்களை மிக அருமையான குணங்களை பெற்ற ஸ்ரீராமன் 4 குமாரர்களில் மிகவும் அன்புக்குரியவராக இருந்தார். ஏவம் தசரத பிரீதோ பிராமணா நைகமாஸ்ததா ராமஸ்ய ஷீலவருத்தேன சர்வே விஷயவாசினः தேசம் அதியஷா லோகே ராமः சத்யபராக்கிரமः ஸ்வயம்பூர்கிப பூதானாம் பபுவ குணவத்தரः ராமஸ்து சீதையா சார்த்தம் விஜஹார பகுன் ருதுன் மனஸ்வி தத் கதமனா நித்தியம் ஹிருதி சமர்ப்பிதா. அது ராமரால் தான் முடியும். மனைவியும் சந்தோஷமாக வச்சிருந்தார், மக்களையும் சந்தோஷமாக வச்சிருந்தார். ராமன் சீதையுடன் பல ஆண்டுகள் சுகமாக இருந்தார். அன்புள்ளம் கொண்ட அவர் எப்போதும் அவளிடம் அன்பு கொண்டவராக தன் மனத்தில் இடம் கொடுத்திருந்தார். ராமனுக்கு பிரியமான சீதை அவள் தந்தையால் ஜனகரால் மனமொப்பி கொடுக்கப்பட்டவள் என்பதாலும் அப்பா அம்மாவால் பார்த்து சேர்த்து வச்சதுனால பிரியம் அதிகமாச்சான். பாருங்கள், இப்போலாம் நிறைய லவ் மேரேஜ் நடக்குது. அந்த காலத்தில் அப்பா அம்மா முகத்தை பார்த்து வாழ்ந்த காலம் அதெல்லாம் பாருங்கள். அதனால்தான் ராமரிடத்தில் அதிக பிரீதி உண்டாச்சான் சீதைக்கும். அதே மாதிரி அப்பா அம்மாவோட கூட சேர்த்து வைக்கப்பட்டதுனால தான் ராமருக்கும் சீதையிடத்தில் அதிகம் பிரீதி உண்டாச்சான். பெரியவங்களால் பண்ணி வைக்கப்பட்டது அப்படின்னு. அவளுடைய இதயத்தில் அவன் கணவருக்கு அவள் ராமனுக்கு பிரியமான சீதை அவள் தந்தையால் ஜனகரால் மனமொப்பி கொடுக்கப்பட்டவள் என்பதாலும் அவளுடைய நற்குணங்களாலும் பேரழகினாலும் கவரப்பட்டாள். அவளிடம் மேலும் மேலும் அன்பு வளர்ந்து கொண்டே இருந்தது. அவளுடைய இதயத்தில் அவள் கணவருக்கு அவளிடம் இருந்ததைப் போல் 2 மடங்கு பிரியம் இருந்தது. மனதிற்குள் இருந்தவைகளும் வெளியில் சொல்லப்பட்டவைகளுமான எல்லா விஷயங்களையும் அவளுடைய இதயங்கள் பரஸ்பரம் புரிந்து கொண்டன. சைகை அதை குறிப்பறிந்து நடந்து கொள்வார்களாம். அவங்க சைகை மூலமாக அவர் என்ன விரும்புகிறான்னு அவளுக்கு தெரியுமா, அந்த அம்மாவுக்கு அவள் என்ன விரும்புகிறான்னு ராமருக்கு தெரியுமா. அப்படி பேசிக்க மௌனத்தில் அவங்களுடைய சைகையினாலேயே குறிப்பறிந்து அப்படி நடந்துப்பாங்க. ஏன்னா அப்படி அந்யோன்ய தம்பதிகளாக இருந்தாங்க. அதனால் ஒருத்தர் நல்லா புரிந்து கொண்டு வாழ்ந்தாரலாம் அந்த அயோத்தியில். அப்படி வாழ்ந்தாங்க. எல்லா விஷயமும் அவர்களுடைய இதயங்கள் பரஸ்பரம் புரிந்து கொண்டன. தேவதைகளுக்கு ஒப்பான ரூபலாவண்யம் பெற்றவளும் ஜனகர் புதல்வியும் மிதிலையில் தோன்றியவளும் லட்சுமி தேவியின் தோற்ற பொலிவுள்ளவளுமான சாக்ஷாத் மகாலட்சுமி தானே வந்திருக்கா. லக்ஷ்மியின் தோற்ற பொலிவுள்ளவளுமான சீதை மேன்மேலும் அவருடைய அன்புக்கு உரியவளானால் சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே ராமராக வந்திருக்கார். ராஜரிஷியின் புதல்வரான அந்த ஸ்ரீராமன் மிகவும் மனம் கவர்பவளும் பேரன்பு கொண்டவளும் மிக சிறப்பான அரசரின் கன்னிகை, மிக சிறந்த அரசரான கன்னிகையுமான சிறந்த அரசரான ஜனகருடைய கன்னிகையுமான ஜனகருடைய மகளுமான அவளுடன் சேர்ந்து சோபையுடன் விளங்கிய திருக்காட்சி தேவாதி தேவனும் எங்கும் நிறைந்தவனுமான மகாவிஷ்ணு மகாலட்சுமியோடு சேர்ந்திருப்பதைப் போல் இருந்ததாம் அது ஆகத்து.
दास्याश्च भर्तात् विगणं ஹிருதயே பரிவர்த்ததே ஹிருதய பரஸ்பரம் இருதயத்துக்குள்ளே பரிமாறிக்கொண்டாங்களாம் தங்களுடைய உணர்வுகளை. दास्याश्च भर्तात् विगुणं हृदये परिवर्तते अन्तर्गतम् अभिव्यक्तम् आख्यादि हृदयं हृदा तस्य भूय विशेषेण मैथिली जनकात्मजा देवताभि समारूपे सीताश्रीरिवरूपिणी तया स राजऋषि सुतो अभिरामया समेयवानुत्तम राजकन्यया अदीव राम सुशुभे अधिकामया विभुश्रिया विष्णु इवा अमरेश्वरः इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकि आदिकाव्ये बालकाण्डे सप्तसप्ततितमः सर्गः. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணே பாலகாண்டே சம்பூர்ணः. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 77 சர்க்கம் முற்றிற்று. பாலகாண்டமும் பூர்த்தி அடைகிறது. இப்போ நாம் பாலகாண்டம் பூர்த்தி அடையுது. அவர் அயோத்தியா காண்டம் பிரவேசிக்கணும். ஒருத்தர் குறிப்பறிந்து நடந்து கொள்கிறார்கள். ராமர் சீதையும் எல்லாருமே லக்ஷ்மணனும் ஊர்மிளையும் கூட அப்படி இருக்கிறாங்க. அவ்வளோ அந்யோன்ய தம்பதிகளாக ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு பணிவிடை பண்ணுறதுலேயும் தவறில்லை. தர்மத்தை காக்கிறார். மக்களையும் போய் அடிக்கடி போய் விசாரிப்பாராம் ராமச்சந்திரமூர்த்தி. ராஜ்யத்தில் இருந்தால் தான் நன்மை செய்யணும்னு அவசியம் இல்லை. ராஜ்யத்தில் இல்லைனா கூட ராமர் போய் எல்லா மக்களையும் விசாரிப்பாராம். அது இயற்கையான குணமாக ராமர் எல்லா மக்களும் சேமாக வாழ வைக்கணும் அப்படின்றதுல கண்ணும் கருத்துமாக இருந்தார் ராமச்சந்திரமூர்த்தி. சரி, இப்போ அயோத்தியா காண்டத்தில் பிரவேசிப்போம். ஸ்ரீஹரி அயோத்தியா காண்ட பிரதம சர்க ராமாபிஷேக விவசாய கச்சதா மாதுலகுலம் பரதேன மகாத்மனா சத்ருக்னோ நித்திய சத்ருக்னோ நீதா பிரீதி புரஸ்கிருத. சீலமிகுந்தவரான பரதன் மாமன்மார்களை சேர்ந்த உறவினர்களை பார்ப்பதற்காக அவர்கள் வீட்டிற்கு போகும்போது நித்திய வைரிகளான 5 புலன்களை அடக்கிய சத்ருகுணன். நித்திய சத்ருகுணன்னா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற 6 சத்ருக்களையும் ஜெயிச்சவரான் சத்ருகுணன். அதனால தான் அவர் சத்ருகுணன்னு பேரான். இதில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு நித்திய சத்ருகுணம். நித்திய சத்ருகுணம் அதாவது 5 புலன்களையும் வென்றவரான். 6 புலன்களையும் மனசோடு சேர்ந்து 6 புலன்களையும் வென்றவரான். 6 குணங்களையும் தீய குணங்களைய காமக்ரோத லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்ற குணங்களையும் வென்றவரான் சத்ருகுணன். அவ்வளோ புகழ் பெற்றவரான் சத்ருகுணன். மிகவும் ஆசையுடன் அழைத்து செல்லப்பட்டார். பரதனோடு போயிருக்கார் அவர். அந்த சத்ருகுணன் அங்கே சகோதரனுடன் எல்லாவித சுக சௌக்கியங்களையும் கொடுத்து உபசரிக்கப்பட்டு இருந்து வந்தான். யாரார்? மாமன் யுதாஜித்து. அங்கே கேகேராஜனால் மாமன் யுதாஜித்து அவர்களை தன் சொந்த பிள்ளைகளைப் போல கருதி கொஞ்சி குழாவினார். அங்கே நல்லா சௌக்கியமாக தான் வாழறாங்க. சதத்ர நியவசத்து பிராத்ரா சக சத்கார சத்கிருதः மாதுரேன அஸ்மபதினா புத்திர ஸ்நேகேன லாளிதः தத்ராபி நிவசந்தௌ தௌ தர்ப்பியமானுச்ச காமதः பிராதரோ ஸ்மரதாம் வீரோ விருத்தம் தர்ஷதம் நிருபம். ஆனால் என்ன ஒரு கவலைன்னா அவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு பணிவிட பண்ண முடியலேன்னு ஒரு கவலை. அண்ணாக்களோட ராமலக்ஷ்மணருடைய முகங்களை பார்க்க முடியலேன்னு ஒரு வருத்தம். சகோதரோடு சேர்ந்துடலையேன்னு அந்த ஒரு வருத்தம் தான். இங்கே எவ்வளோ தான் கொஞ்சம் கொலாமினாலும் பரத சத்ருகுணர்களுக்கு நாளுக்கு நாள் இழைச்சி போகிறாங்களாம். அப்பா அம்மா பார்க்க முடியலேன்னு ஒரு வருத்தம். அண்ணா ராமனையும் தம்பி லக்ஷ்மணனையும் பார்க்க முடியலேன்னு பரதனுக்கு வருத்தம். சத்ருகுணனுக்கும் அண்ணா லக்ஷ்மணனை பார்க்க முடியலேன்னு வருத்தம். அண்ணா ராமரை பார்க்க முடியலேன்னு வருத்தம். இது அவங்களுக்குள்ள உள்ள ஒரு அரிச்சுட்டே இருக்குது. இந்த சமயத்தில் அப்பாவுடைய பணிவிட பண்ணுற காலம்லாம் அந்த புண்ணிய காலம்லாம் போயிடுதே, காலம் கடந்து போதே, அம்மாக்களுக்கெல்லாம் பணிவிட பண்ணமே, அதெல்லாம் அந்த காலம்லாம் கடந்து போகுதேன்னு அந்த வருத்தமே இருந்து தான். அதனால் என்னென்னா இங்கே எல்லா செல்வ சௌக்கியங்கள் நல்லா கொஞ்சம் கொலாவினாலும் உற்சவங்கள் ஆட்டுப்பாட்டம் எல்லாம் இருந்தாலும், ஏன்னா ராஜா இல்லையா கேகே ராஜா, அப்படி செல்வ செழிப்போடு இருந்தால் கூட ஆனால் இங்கே நாளுக்கு நாள் பரத சத்ருக்களுக்கு இழைச்சி போகிறாங்களாம். அவங்களுக்கு வந்து என்னென்னா அயோத்தியில் இல்லையன்ற வருத்தம் தான் அவங்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் இங்கே வந்து இவங்களுக்கு மனசு நோகாமல் நடந்துக்கிறாங்க. ஆனால் கேகே தேசத்தில் யுதாஜித்து மன்னன், அந்த அஸ்வபதின்ற மன்னன், கைகையினுடைய அப்பா பேர் அஸ்வபதி, அவங்களோட தாத்தாவோட மாமாக்களோட சந்தோஷமாக தான் இருக்கிறார். சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறார் பரத சத்ருகுணர்கள். அப்படி இருக்காங்க, பல வேலைக்கு சாப்பிட்றாங்க. ஆனாலும் அடிக்கடி ராமண்ணாவை நினச்சிக்கிறாரு, அப்பாவை நினச்சிக்கிறாரு. பரதனும் சத்ருகுணனும் இப்படி வாழறாங்க. அங்கே தங்களுடைய எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்பட்டவர்களாக இருந்த போதிலும் வீரலான சகோதரர்கள் இருவரும் வயோதிக மன்னரான தமது தந்தை தசரதரை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஏன்னா பாருங்கள், அந்த மனசு உண்மையான பாசம் இருந்தால், ஏன்னா தசரதை மரணம் அடைய போகிறார், அந்த மனசு அடிச்சிக்கும், அப்படியே படப்படன்னு அடிச்சிக்கும்.
அவங்கள போய் பார்க்கணும்னு இருக்கும். அது எப்படியாவது தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியும். அது தத்ராபி நிவசந்தௌதவ் தர்ப்பியமானுச்ச காமதா பிராதரோ ஸ்மரதாம் வீரோ விருத்தம் தசரதம்ன்றவங்க வயசான காலத்தில் இருக்காரே, அவர் பணிவிட பண்ண முடியாமல் போயிடுதே அப்படின்னு அப்பா போய் பார்க்கணுன்னு ஆசையாகவே இருக்கிறாங்களாம் பரத சத்ருகுமார்கள். தந்தை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அந்த மன்னரும் என்னதான் ராமர் பிரியம் உள்ளவராக இருந்தாலும் 4 பிள்ளைகளும் 4 கைகள் போல தானே, மகாவிஷ்ணுவுக்கு 4 கைகள் போல அப்படின்னு வச்சிங்களேன். அப்படி இருக்கும்போது தன் பிள்ளைகளாச்சே என்னதான் இருந்தாலும் பரத சத்ருகனும் தன் பிள்ளை இல்லையா, பார்க்கணுன்னு தசரதை மட்டும் ஆசை இருக்காதா? அவருக்கும் பாசம் பொங்கிட்டு வருதான். ஐயோ இவ்வளோ நாள் என் பரத சத்ருகன் எப்படி இருக்காங்களோ குழந்தைங்க அப்படின்ற அந்த ஏக்கமே அதிகமாக இருக்கும். எப்பவுமே அருகில் உள்ள பிள்ளைகளோட பிரிஞ்சு போன பிள்ளைகளிடத்துல தான் பாசம் அதிகமாக இருக்கும் இல்லையா? அது தசரதுக்கும் அந்த ஏக்கம் இருக்காங்க. அது சொல்கிறார். அந்த மன்னரும் மகேந்திரன் வருணனுக்கு ஒப்பானவர்களும் வெளிநாட்டில் வசித்து கொண்டிருப்பவர்களுமான குமாரர்களை பற்றியே கவலை கொண்டிருந்தார். தேவேந்திரனும் வருணனும் ஆனால் அடிக்கடி ராமரை பார்த்து சந்தோஷம் அடைகிறார். வருணனும் அளவிட முடியாத நட்பு, தேவேந்திரனும் அருணனும் அளவிட முடியாத நட்புடையவர்கள், அவரிடையே விரோதமே தோன்றாது என்பது புராண வரலாறு. அதனால் வருணனும் மகேந்திரனும் நண்பர்கள், அவ்வளோ ஒற்றுமையாக. அது மாதிரி பரத சத்ருகனும் அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்களாம். அவருடைய ஆண் காளைகளான 4 புத்திரர்களும் மிகவும் அன்புக்குரியவர்கள். தன் சரீரத்தில் தோன்றிய 4 கைகளை போன்றவர்களாம் 4 புத்திரர்களும் யாருக்கு? தசரதருக்கு. அந்த 4 பராக்கிரமசாலியான ராமன் எல்லா நற்குணங்களும் நிரம்பி தந்தையினுடைய அளவற்ற மகிழ்ச்சிக்கு காரணமாகி உயிர்களுக்கு பிரம்மா போல மிகவும் நெருக்கமானவராக இருந்தார். ராமனுடைய முகத்தை பார்த்து தான் அந்த பரதன் சத்ருகனை பிரிஞ்ச கவலையை மறந்திருக்கிறாராம். யார்? தசரதரே. தேசாமபி மகாதேஜா ராமோ ரதிகர பிதுகு ஸ்வயம்பூர்யவ பூதானாம் பபுப குணவத்தரக. அந்த ஸ்ரீராமன் கொடியவனான ராவனுடைய வதத்தை விரும்பிய தேவர்களால் பிரார்த்திக்கப்பட்ட ஆதி மூலம் அறிய முடியாத மகாவிஷ்ணு பகவானே மானிடர் உலகில் பிறந்திருக்கிறார், அவதரித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சகி தேவர் உதிர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹி அர்த்திதோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனः கௌசல்யா சுஷுபேதேன புத்திரேன அமித தேஜசா யதாவரேன தேவானம் அதிதிர் வஜ்ரபாணினாம். எல்லையற்ற தெய்வீக ஒளி வீசும் அவரை குழந்தையாக பெற்று தேவர்களுக்குள் இந்திரனை பெற்ற அதிதி தேவியைப் போல் கௌசல்யை பெருமையுடன் விளங்கினாளாம் ராமரை பெற்றதுனால. ஸ்ரீராமன் வீரத்தோடு கூடியவர், அழகிய தோற்றமுடையவர், எவரிடமும் வெறுப்பு கொள்ளாதவர், பூதலத்தில் அவருக்கு ஓமை இல்லாதவர், குணங்களால் தசரதற்கு நிகரான மைந்தர். சகி வீத்யோபவன்னஸ்ச ரூபவான் அனசூயகः பூமௌ அனுபமः சூனுः குணை தசரதோபமः சதுநித்யம் பிரசாந்தாத்மா மிருதுபூர்வம் ச பாஷதே உச்சமானு அபிபருஷம் நோத்தரம் பிரதிபத்தியதே. இந்த சர்க்கம் பூரா ராமனுடைய குணங்களை பற்றி சொல்லப்படுகிறது. அடுத்த சர்க்கமும் ராமனுடைய குணங்களை பற்றி சொல்லப்படுகிறது. அப்படியே நம்ம படிச்சுனே வருவோம். ஸ்ரீராமர் வீரத்தோடு கூடியவர், அழகிய தோற்றமுடையவர், எவரிடமும் வெறுப்பு கொள்ளாதவர், பூதலத்தில் ஓமை இல்லாதவர், குணங்களால் தசரதற்கு நிகரான மைந்தர், அவர் எப்பொழுதும் சித்தம் கலங்காதவர், அன்பு சொட்ட பேசுபவர், கடுமையான வார்த்தைகளால் தாக்கப்பட்ட காலங்களிலும் கூட அதேபோல் கடுமையான சொற்களால் பதில் சொல்லாதவர், எப்போதோ செய்யப்பட்ட ஏதோ ஒரு சிறு உதவியாலும் திருப்தி அடைபவர், பிறர் செய்த நூற்றுக்கணக்கான குற்றங்களையும் தன்னுடைய மேலாண்மை திறத்தினால் நினைவில் வைத்து கொள்ளாதவர், யாரும் எவ்வித அபச்சாரமும் செய்த இவருக்கு தீங்கு செய்ய முடியாது என்பது அவருக்கே தெரியும் என்றபடி அவர் என்ன பண்ணுறான்னா குற்றங்களை மறந்துடுவாராம். ஆனால் ஒரு சின்ன உபகாரத்தை கூட மறக்க மாட்டாராம். இதுதான் தெய்வ குணம்னு பேர். ஆனால் ஒரு சின்னத்து யாருன்னா அபகாரம் பண்ணாங்கன்னா அதை உடனே அதை வச்சு நம்ம பகமை பாராட்டிடும். எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா? எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அவர்கள் நிறைய உதவி செய்திருப்பாங்க, அதெல்லாம் மறந்துடுவாங்க. ஆனால் சின்ன பகைமை வந்துட்டால் உடனே அவர்களுக்குள்ள விரிசல் உண்டாயிடும். இது மனுஷ சுபாவம். ஆனால் பகவான் ராமச்சந்திரமூர்த்தி அவர்கள் செய்த நூற்றுக்கணக்கான குற்றங்களை மறந்துடுவாராம். அற்ப உபகாரத்தை பெருசாக மதிப்பாராம் ராமர். இதான் ராமருடைய குணம். கதஞ்சித் உபகாரேன கிருதனைகேன துஷ்யதி ந ஸ்மரதி அபகாராணம் சதமபி ஆத்மவத்தையா. கதஞ்சித் உபகாரேன கிருதனைகேன துஷ்யதி ந ஸ்மரதி அபகாராணம் சதமபி ஆத்மவத்தையா. கதஞ்சித் உபகாரேன கிருதனைகேன துஷ்யதி ந ஸ்மரதி அபகாரணம் சதமபி ஆத்மவத்தையா. இந்த குணத்தை நம்ம வளர்த்துக்கணும். இந்த குணம் எல்லாருக்கும் வரணும் இல்லையா? நாள்தோறும் அஸ்திர பயிற்சி செய்து வருபவர், ஆனால் பயிற்சியின் இடைவெளியில்
குணத்தினால் பெரியவர், ஞானத்தினால் பெரியவர், வயதினால் பெரியவர் பெற்ற மேலோர்களுடன் பேசி பழகி தன் அறிவை பல துறைகளிலும் வளர்த்து கொள்பவராம் ராமச்சந்திரமூர்த்தி. அவர் தான் எல்லாருக்கும் அறிவை கொடுக்குறார். அப்போல் மனுஷ நாடகமாக நடிக்கிறார். அவர்களால் இவர் அறிவு வளர்த்துக்கிற மாதிரி அங்கே ஒரு நாடகம் நடிக்கிறார். யாரால? குணத்தினால் உயர்ந்தவர், ஞானத்தினால் உயர்ந்தவர், வயதினால் பெரியவராக இருக்கிறார். அவர்களோட தான் பேசி பழகி அதனால் ஞானத்தை சம்பாதிச்சு போகிறான். அதாவது மக்களுக்கு நடத்தி காட்டுறார். அதுமாரி நல்லவர்களோடு பழகணும் அப்படின்னு சொல்கிறார். சீலவிருத்தை ஞானவிருத்தை வயோவிருத்த சஜ்ஜனைஹி கதையன்னாஸ்தை வை நித்தியம் அஸ்திரயோக்கிய அந்தரேஸ்வபி புத்திமான் மதுராபாஷி பூர்வபாஷி பிரியம்பதः வீரியவான் நச்ச வீரியேன மகதாஸ்பேன விஸ்பிதः நச்ச அன்றுதகதோ வித்வான் விருத்தானாம் பிரதிபோஜகः அனுரக்த பிரஜாபிஷ்ச பிரஜாச்சாப்தி அனுரஜ்யதே. மிகுந்த ஞானமுள்ளவர் முதலில் யாருன்னா தங்களுக்கு கோச்சினாவோட அவங்கள முதல்ல போய் பூர்வபாஷி இவரே போய் முதல்ல பேசுவாராம். என்ன என் மேலே கோபம் உங்களுக்கு, ஏன் சரியாக பேச மாட்டீங்க அப்படின்னு இவரே போய் பேசுவாராம். இந்த அகங்காரமே அவங்க மதிக்கலாம், நான் மதிக்க மாட்டேன், அவங்கள நான் பேச மாட்டேன் அப்படின்னு கர்வமாக இருக்க மாட்டாராம். அந்த ஈகோவே கிடையாது ராமச்சந்திரமூர்த்தியிலது. தானே போய் முதல்ல பேசுவாராம், கள்ளங்கபடம் இல்லாமல் போய் பேசுவாராம். அப்படியேப்பட்ட ஞானமுள்ளவர் முதலில் பூர்வ பாஷியம், அப்படியேப்பட்ட பூர்வ பாஷி, அதுவும் அவரிடத்துல விரோதத்தோடு பேச மாட்டார், மதுரமாக பேசுவாராம். மதுராபாஷி அன்பான சொற்களை சொல்பவர். ஆனால் அதுக்காக கோழையான்னு கேட்டால் வீரியவான், அப்படிப்பட்ட வீரமிக்கவர், மகாபராக்கிரமசாலி, அவர் யாரும் ஜெயிக்க முடியாது. ஆனால் தன்னுடைய மகத்தான வீரத்தை கண்டு இருமாப்பு அடையாதவராம். பிரியம்பதா, பிரியமாக பேசக்கூடியவராம் எல்லாரிடத்துலையும். அதே சந்தில் தன் வீரத்தை கண்டு இருமாப்பு அடையாதவர். உண்மையல்லாதவற்றை பேசாதவர், பொய்யே பேசாதவராம் ராமச்சந்திரமூர்த்தி. சத்தியசந்தன் மெத்த கல்வி கற்றவர், முதியோர்களை மரியாதையுடன் நடத்துபவர், குடிமக்களால் பேரன்பு கொண்ட பாராட்டப்படுபவர், எல்லாருக்கும் அன்பாக நடப்பவர், குடிமக்களுக்கு பிரியமானதை செய்து அவர்களை மகிழ்விப்பவர், ஏழைகளிடம் அன்புடையவர், சினத்தை வென்றவர், கோபத்தை ஜெயிச்சிட்டவர், வேதியர்களை வழிபடுபவர், வேதத்தை அத்தியனம் செய்யக்கூடிய பிராமணர்களை மதிப்பாராம், அவர்களை தெய்வமாக வழிபடுவாராம். வேதியர்களை வழிபடுவர், துன்பப்படுகிறவர்களிடம் இரக்கம் காட்டுபவர், அறமறிந்தவர், புலன்களை அடக்கியவர், உள்ளும் புறமும் மனசாலும் சுத்தமானவர், வெளியில் இருக்கிற உடலாலும் சுத்தமானவராம். உள்ளம் புறமும் தூய்மையானவர். இதெல்லாம் ராமருடைய குணங்கள். சாணுக்ரோஷோ ஜிதக்ரோதோ பிராமண பிரதிபூஜகா தீனானுகம்பி தர்மஜ்ஞோ நித்தியம் பிரகிரகபான் சுச்சிஹி குலோச்சிதம் அதிக்ஷாத்திரம் தர்மம் ஸ்வம் மன்யதே பரையா கீர்த்தியா மகத் ஸ்வர்கபலம் ததः. தன் பரம்பரைக்கேற்ற சிந்தனை உடையவர், தன் சத்திரிய தர்மத்தை உயர்வாக கருதுபவர், அளவில்லாத புகழை பெறுவதே உன்னதமான சொர்க்கத்திற்கு ஈடானது என்ற கொள்கை உடையவர், நன்மை தராத விஷயங்களிலும் அறவழியை காட்டாத வரலாறுகளிலும் பற்றில்லாதவர், தர்க்கத்தில் எதிராளியின் கேள்விகளுக்கு அடுக்கடுக்காக பதில் சொல்லும் ஆற்றலில் பிரகஸ்பதிக்கு ஒப்பானவர், நோய் இல்லாதவர், முறுக்கான வாலிபர், சொல்லாற்றல் உடையவர், உடல் கட்டு கொண்டவர், இடம் மற்றும் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நடப்பவர், உலகில் மனித தத்துவங்களை எல்லாம் அறிந்த ஒரே ஒரு உத்தம மனிதனாக இவரையே பிரம்மா படைத்தாரோ என்று சொல்லத்தக்கவர். நாஸ்ரயசி ரதோயஸ்ச ந விருத்த கதாருச்சி உத்தரயுக்தீனாம் பக்தா வாசஸ்பதிர்யதா அரோகஸ்தருணோ வாக்மி வபுஷ்மான் தேசகாலவித்து லோகே புருஷசாரஜ்ஞா சாதுர்யேகோ விநிர்மிதா சதுசிரஷ்டகுணைர்யுக்தா பிரஜானம் பார்த்திவாத்மஜா பகிஷ்சர இவ பிராணோ பபுப குணதப்பிரியா. அரசகுமாரரான அவர் எல்லாவித உயர்குணங்களும் நிரம்பியவர். அதனால் குடிமக்களின் பேரன்பை பெற்று அவர்களது உடலுக்கு வெளியே உலவுகின்ற உயிரை போன்றவர். பரதனின் மூத்த சகோதரரான அவர் முறைப்படி கல்வி பயிற்சி நிறைவு சடங்குகளை செய்துவிட்டவர். முறைப்படி வேதாங்கங்களை அறிந்தவர். வில்வித்தையிலும் அஸ்திர வித்தையிலும் தந்தையை காட்டிலும் மேலானவர். எல்லா நற்குணங்களுக்கும் விளைபூமி. குற்றமற்ற பரம்பையில் தோன்றியவர். இறங்கத்தக்க நிலையில் இல்லாதவர். பிறர் தான் இறங்கத்தக்க நிலையில் இல்லாதவராம். உண்மை பேசுபவர், நேர்மையானவர், தர்மம் அர்த்தம் இவற்றை நுட்பமாக அறிந்த முதிய அந்தணர்களால் நன்னெறிகள் பயிற்றுவிக்கப்பட்டவர். கல்யாண அபிஜனர் சாதுஹு அதீனஹ சத்யவாக் ருஜுஹு விருத்திர் அபிவினீதஸ்ச தஜே தர்மார்த்த தர்ஷிபிஹி தர்மார்த்த காம தத்வஜ்ஞः ஸ்மிருதிமான் பிரதிபானவான் லௌகிகே சமயாச்சாரே கிருதகல்போ விசாரதः நிப்ரதः சம்பிரதாகாரோ குப்தமந்திர சகாயவான் அமோக குரோத ஹர்ஷஸ்ச தியாக சங்கிரக காலவித் திருடபக்தி ஸ்திரப்பிரஜ்ஞோ ந அசத்கிராஹி ந துர்வச்சः.
न दुर्वचः निस्तंत्रिर अप्रमत्तश्च स्वदोष परदोषवित् தர்மம் அர்த்தம் காமம் இவற்றின் சூட்சமம் அறிந்தவர், நினைவாற்றல் உடையவர், எதையும் மறக்காதவர், மேதாவி, உலக விவகாரங்களை தெரிந்து கொள்வதில் சமர்த்தர், கால சூழ்நிலைகளுக்கேற்ப தர்மானுஷ்டானங்களை கைகொள்வதில் தேர்ச்சி பெற்றவர், பணி உள்ளவர், தன் எண்ணங்களை மனதிற்குள்ளேயே மறைத்து வைத்துக் கொள்பவர், ஆலோசனை ரகசியங்களை பகிரங்கப்படுத்தாதவர், உதவிக்கு ஓடி வரும் சிறந்த நண்பர்களை உடையவர், வீண் போகாத கோபமும் மகிழ்ச்சியும் உடையவர், கோபத்திற்கு காரணமாக இருந்தவருக்கு தண்டனையும் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருந்தவருக்கு பரிசும் கிடைக்கும், பொருட்களை கொடுக்க வேண்டிய சமயத்தையும் சேர்க்க வேண்டிய காலத்தையும் நன்கு அறிந்தவர், உறுதியான பக்தியும் நிலையான ஞானமும் உடையவர். பகவான் ராமச்சந்திரமூர்த்தி பக்தி பண்ண வேண்டியவங்க யாருன்னா, அப்பாவிடத்தில் பக்தி பண்ணுவார், குருமாரிடத்தில் பக்தி பண்ணுவார், வேத வாசிக்கின்ற பிராமணத்தில் பக்தி கொண்டவர், மக்களிடத்திலே பக்தி கொண்டவர், அப்படிப்பட்டவர், தன் பக்தரிடத்தில் பக்தி கொண்டவர். அதனால் அப்படிப்பட்ட திருட பக்தி உடையவரார் ராமச்சந்திரமூர்த்தி. உறுதியான பக்தியும் நிலையான ஞானமும் உடையவர், தீயோரையும் தீயனவற்றையும் நெருங்க விடாதவர், பண்பில்லாத சொற்களை கூறாதவர், துர்வச்சகா, கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டார் ராமர், பண்பில்லாத சொற்களை கூறாதவர், சோம்பல் இல்லாதவர், கவனக்குறைவு இல்லாதவர், தன் குற்றங்களையும் பிற குற்றங்களையும் அறிந்தவர். இந்த சோம்பல் தான் மந்தமதையா. இதுதான் நம்ம தெய்வீக பூஜைகளை, தெய்வீக காரியங்களை, பாராயணமோ நாம சங்கீதத்தையோ கெடுக்கிறது இல்லைன்னா அந்த சோம்பல் தான். இது கலிபுருஷன் கொண்டு வர்றது. அதை கிட்ட நெருங்க விட மாட்டாரா. ராமரை நினைச்சாலும் இந்த சோம்பல்லாம் அடியோடு போயிடும். நமக்கு ராமரை நினைச்சாலே கலிதோஷம் கலிதோஷம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். ராம நாம சொன்னாவே போயிடுமே. ராமரை நினச்சா போகாதா, தாராளமாக போயிடும். அதாவது கவனக்குறைவில்லாதவர், தன் குற்றங்களையும் பிறர் குற்றங்களையும் அறிந்தவர், சுவதோஷ பரதோஷ வித்து. ஆனால் குற்றங்களை பலர் முன்னிலையில் அம்பலப்படுத்தி தலைகுனிய செய்பவர் அல்லர். பிறருடைய குற்றத்தை ரகசியமாக சொல்லி அவன் புரிய வைப்பாரே தவிர பலர் முன்னிலை சொல்லி அவங்களை அவமானப்படுத்துவது கிடையாது ராமச்சந்திரமூர்த்தி. சாஸ்திரங்களை அறிந்தவர், நன்றி மறவாதவர், மனித இயல்புகளின் வேறுபட்ட நிலைகளை உணர்ந்தவர், ஒரு மனிதனை ஆராய்ந்து தம்முடன் சேர்த்துக் கொள்வதிலும் முறைப்படி அவனை ஆதரிப்பதிலும் நிபுணராம். சாஸ்திரஜ்ஞ கிருதஜ்ஞ புருஷாந்தர கோவிதः பிரகிரக அனுக்கிரகயோர் யதா நியாயம் விசக்ஷணः சத்சங்கிரக பிரகிரகணே ஸ்தான விநிகிரஹஸ்ய ச ஆயகர்மன் யுபாயஜ்ஞः சந்திருஷ்டவ்யயகர்மவித்து. மேன்மக்களை பாதுகாப்பதிலும் அல்லாதவர்களை அடக்குவதிலும் சரியான காலக்கணக்கு உடையவர், கருவூலத்திற்கு பொருள் வரவை பெருக்குவதற்கான வழிமுறைகளையும் அனுமதிக்கப்பட்ட செலவினங்களையும் அறிந்தவர், தொன்மையான சாஸ்திர நூல்களிலும் நாட்டு மொழிகள் கலந்த அறநூல்களிலும் சிறந்தவற்றை கற்றறிந்தவர், அறம் பொருள் நாடி முறையான இன்பம் அனுபவிப்பவர், சுணக்கம் இல்லாதவர், பொழுதுபோக்காக மனம் கழிக்க செய்யும் இசை சிற்பம் போன்றவைகளின் நுட்பங்களை அறிந்தவர், வருமான தொகையை எவ்வாறு பங்கிட்டு செலவழிக்க வேண்டும் என்பதை அறிந்தவர், யானை குதிரைகளின் மேல் ஏறி சவாரி செய்வதிலும் அவைகளை அடக்கி பயிற்சி கொடுப்பதிலும் ஈடுபட்டவர், வில்வித்தை அறிந்தவர்களுக்குள் முதன்மையானவர், உலகத்தினரால் அதிரதர் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டவர், எதிரி படையை எதிர்கொண்டு தாக்குபவர், சிதறடிப்பவர், படைகளை அனுபவிப்பதில் வல்லவர், போர்க்களத்தில் சினங்கொண்ட தேவர்களாலும் அசுரர்களாலும் வெற்றி கொள்ள முடியாதவர், எவரிடமும் வெறுப்பில்லாதவர், கோபத்தை வென்றவர், அகங்காரம் பொறாமை இல்லாதவர், எந்த பிராணியையும் அவமதிப்பவர் அல்லர், கால சூழ்நிலைகளுக்கு அடிபணியாமல் எந்த நிலையிலும் கலங்காதவர், கால சூழ்நிலைக்கு அடிபணியாமல் எந்த நிலையிலும் கலங்காதவர். இவ்வாறாக மன்னரின் மைந்தரான ராமன் எல்லா நல்ல குணங்களும் உடையவராக இருந்தார். நச்சா அபமந்தா பூதானம் நச்ச கால வசானுகः ஏவம் சிரேஷ்ட குணேர்யுக்தः பிரச்சானம் பார்த்திவாத்மஜः சம்மதஸ்திரிஷு லோகேஷு வசுதாயः ஷமாகுணைः புத்தியா பிரகஸ்பதேஸ்துல்யோ வீர்யேனாபி சச்சீபதேः ததா சர்வ பிரஜாகாந்தைः பிரேதி சஞ்சரணைः பிருதுः குணைர்விருருச்சே ராமோ தீப்த சூரிய இவாம்சுபிः தமேவம் விருத்தசம்பன்ன அபத்ருஷ்ய பராக்கிரமம் லோகபாலோபமம் ராதம் அகாமய அமேதினி ஏதேஸ்து பகிர்யுக்தம் குணைர் அனுபமஹி சுதம் திருஷ்ட்வா தசரதோ ராஜா சக்கரே சிந்தாம் பரந்தபः. எந்த பிராணியை அவமதிப்பவர் அல்லர், கால சூழ்நிலைகளுக்கு அடிபணியாமல் எந்த நிலையிலும் கலங்காதவர். இவ்வாறாக மன்னரின் மைந்தரான ராமன் எல்லா நற்குணங்களும் உடையவராக இருந்தார். நற்குணங்களின் உறைவிடமான அவர் 3 உலக மக்களாலும் நேசிக்கப்பட்டார். ஸ்திரமான பொறுமை போன்ற குணங்களால் பூமி தாய்க்கு ஒப்பானவர்.
அறிவினால் பிரகஸ்பதிக்கும் வீரத்தினால் இந்திரனுக்கும் நிகரானவர். தன் கிரணங்களால் சூரியன் பிரகாசிப்பதைப் போல எல்லா குடிமக்களின் மனதை கவரும் நற்குணங்களால் தந்தைக்கு தன்னிடம் மேலும் அன்பை பெருக்கி புகழொழியுடன் விளங்கினார். இவ்வாறு ஒழுக்கமான நடத்தை உள்ளவரும் எவராலும் வெற்றி கொள்ள முடியாத அளவிற்கு எல்லையற்ற பராக்கிரமம் பொருந்தியவரும் லோகபாலர் போன்றவருமான அவரை இந்த பூவுலகம் நாட்டு பிரஜைகள் எல்லாம் விரும்பியது. எதுனா அவர் தான் ராஜாவர்ணன் தன்னை ஆட்சி செய்ய வேண்டும் என்று இந்த மக்களெல்லாம் ஆவலுற்றது. இவ்வாறான ஒப்பு ஊமை இல்லாத நற்குணங்களை பெற்றிருந்த புதல்வனை கண்டு எதிரிகளை வாட்டும் மன்னர் தசரத சக்கரவர்த்தி மனதில் ஆலோசிக்க தொடங்கினார். நீண்ட நெடுங்காலமாக வாழ்ந்து கொண்டு அரசு செலுத்தி முதுமை அடைந்துவிட்ட மன்னருக்கு பின்வருமாறு விசாரம் எழுந்தது. நான் உயிருடன் இருக்கும்போதே ராமன் எவ்வாறு மன்னன் ஆவான்? அந்த காட்சியை காண எனக்கு பேராவலாக இருக்கிறது. நான் என்னுடைய பாசத்திற்குரிய மைந்தனின் ராஜாபிஷேகம் செய்யப்படும் அற்புத காட்சியை எப்போதுதான் பார்க்கப் போகிறேனோ என்று அடக்க முடியாத ஆசை நெஞ்சில் சுழன்று கொண்டிருக்கிறது. மழையை பொழியும் மேகத்தைப் போல் மக்களின் நல்வாழ்வையும் செழிப்பையும் விரும்புகிறவன், எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் உள்ளவன் ராமன். மக்களுக்கு என்னிடம் உள்ள அன்பை காட்டிலும் அதிக அன்பை பெற்றவன் ராமன். விருத்திகாமோ ஹி லோகஸ்ய சர்வபூதானுகம்பனः மத்த பிரியதரோ லோகே பர்ஜன்னைவ விருஷ்டிமான். பராக்கிரமத்தில் யமனுக்கும் இந்திரனுக்கும் நிகரானவன். நியாயம் விட்டு அகலாத பாரபட்சமற்ற கடுமை, தெய்வ அனுகூலம் இவை உடையவன். புத்தி சக்தியில் பிரகஸ்பதிக்கு சமமானவன். உறுதியில் மலை போன்றவன். என்னை விட சிறிய குணங்களை உடையவன் என்று சொல்கிறார். யம சக்ர சமோ வீத்யே பிரகஸ்பதி சமோ மதௌ மகீதர சமோ திருத்தியம் மத்தஸ்ச குணவத்தரः மகிம் அகம் இமாம் கிருஷ்ணம் அதிதிஷ்டந்தம் ஆத்மஜம் அனேன வயசா திருஷ்பா யதா ஸ்வர்க்கம் அவாப்னுயாம். நான் இந்த வயோதிகத்தில் என் சொந்த பிள்ளை இந்த பூமண்டலம் முழுவதும் ஆட்சி செலுத்துவதை கண்களால் கண்டுவிட்டு உரிய காலம் வந்ததும் சொர்க்கத்தை அடைவேன் என்று இப்படியாக ஆலோசனை செய்தார். தன் மைந்தனிடம் அமைந்திருந்த பல்வகை சிறப்புகள் சான்றோர்களுக்குரிய எண்ணிறந்த நற்குணங்களால் வேறு எந்த மன்னனிடமோ மற்ற மனிதரிடமோ காண கிடைக்காதவற்றால் அவன் பொலிவுற்று விளங்குவதை கண்ட மன்னர் அமைச்சர்களோடு கலந்தாலோசித்து இளவரசு பட்டம் சூட்டுவது என முடிவு செய்தார். இத்யேவம் விவிதைஸ்தைः அந்ய பார்த்திவ துர்லபைः சிஷ்டர் அபரிமேயश्च லோகே லோகோத்தரைர் குணைः தம் சமீக்ஷ்ய மகாராஜோ யுக்தம் சமுதிதைः சுபைः நிश्चित्य சச்சிவைः சார்த்தம் யவ்வராஜ்யம் அமன்யத. விண்ணுலகிலும் வான்வெளியிலும் பூமியில் காணப்பட்ட பயங்கரமான துர்நிமித்தங்களால் அச்சமடைந்தார். புத்திமானான அவர் தன் சரீரம் மூப்படைந்து விட்டதையும் உணர்ந்தார். முழுநிலவை போன்ற முகம் படைத்த ராமன் எல்லா குடிகளின் அன்புக்கும் பாத்திரமாயிருந்தார். அவர் அவ்விதம் குடிமக்களின் அன்பை பெற்றிருந்தது மன்னரின் மனக்கவலையை போக்கவல்லதாக இருந்தது. மன்னருக்கும் இந்த விஷயம் தெரிந்தேதான் இருந்தது. பூர்ண சந்திராரணஸ்யாத சோகாபனுதம் ஆத்மனः லோகே ராமஸ்ய புபுதே சம்பிரியத்வம் மகாத்மனः. தன்னுடைய மற்றும் மக்களுடைய நன்மைக்காகவும் பிரியத்தின்படியும் தர்மாத்மாவான மன்னர் சரியான சந்தர்ப்பம் வந்ததும் மிக அவசரமாக செயல்பட்டார். பூவுலகிலுள்ள முக்கியமான மன்னர்களையும் பற்பல நகரங்களில் வாழ்வோர்களையும் சிற்றரசர்களையும் அழைத்து வரச் செய்தார். அவர்கள் தங்குவதற்கான இடங்களை பல வகை ஆபரணங்களாலும் உயர்ந்த பொருள்களாலும் அலங்கரித்து கௌரவப்படுத்தினார். தானும் நன்றாக அலங்கரித்து கொண்டு பிரஜைகளுக்கு பிரஜாபதி பிரம்மா காட்சி தந்தருள்வதைப் போல மக்களுக்கு முன் தோன்றினார். அவகாசம் இல்லாததால் கேகய மன்னரையும் ஜனகரையும் மட்டும் அழைக்கவில்லை. இந்த இனிய செய்தியை பின்னர் சொல்லிக்கொள்ளலாம் என்று இருந்துவிட்டார். ஏன்னா ராமர் பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணுறார் தசரத சக்கரவர்த்தி. அதனால் மற்ற அரசர்கள் கிட்ட இருக்கிற அரசர்களை மட்டும் வரவழைச்சிட்டாரு. முக்கியமான அரசர்களை அந்த அரசர்கள் முன்னிலே ராமரை பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சிற்றர்கள்லாம் வரவழைச்சிருக்கார். ஜனக மகாராஜன் கேகய தேசத்தில் உள்ள கேகய ராஜனையும் ஜனக மகாராஜன் மட்டும் அழைக்கலை. ஏன்னா அவங்களாம் தூரத்தில் இருக்காங்க, பின்னாடி சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு விட்டார். ஆலோசனை சொல்வதில் வல்லவர்களான அவர்கள் அந்த ராஜாக்கள் எல்லாம் சிற்றர்கள்லாம் மன்னரால் காட்டப்பட்ட பல்வகை ஆசனங்களில் அவரை நோக்கிய வண்ணமே அமர்ந்து கொண்டார்கள். நன்றாக உபசரிக்கப்பட்டு ஆசனங்களில் அமர்ந்திருந்த வணக்கத்தோடு கூடிய மன்னர்களாலும் பட்டணத்து பிரமுகர்களாலும் கிராமப்புற தலைவர்களாலும் சூழப்பட்டிருந்த அந்த மன்னர் தேவர்களால் சூழப்பட்ட இந்திரனைப் போல விளங்கினார்.
நது கேகேராஜானம் ஜனகம்பா நராதிபக துவரையா ஜானயாமாச பశ్చాத்தோ ஸ்ரோஷ்யதஸ்பிரியம் அதோபவிஷ்டேந்திரபதௌ தஸ்மின் பரபலார்த்தனே तदप्रविविशुः शेषा राजानो लोकसम्मताः अधराक्त्या विविधेषु आसनेषु च राजानं एव अभिमुखः निषेधुर्नयकोपिताः स लप्तमाणिर्विनयान्यविधैर्नृपैः पुरालयैर्जानपदश्च मानवैः उपविष्टैर्नृपतिर्वृतो पपौ सकर्षचक्षुर्भगवान् इवामरैः. இதோட முதல் சர்க்கம் ராமனுடைய குணங்களை வர்ணிக்கிற முதல் சர்க்கம் அயோத்தியா காண்டத்தில் முதல் சர்க்கம் பூர்த்தி அடையுது. ரெண்டாவது சர்க்கம் சபையினரெல்லாம் ஒப்புதல் கொடுக்குறாங்க. அந்த கிராமத்து தலைவர்கள், நகரத்து தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் மற்ற தேசத்து ராஜாக்கள் எல்லாமே ஒப்புதல் கொடுக்குறாங்க. ராமரே ராஜாவாக வரணும் அப்படின்னு எல்லாமே ஆசைப்படுறாங்க. அது இந்த சர்க்கத்தில் படிக்கலாம். அப்போது மன்னர் சபையினர் எல்லோரையும் பார்த்து நன்மை பயக்கக்கூடியதும் உள்ளத்தை மகிழ்ச்சி செய்வதும் அனைவருக்கும் தெரிந்ததுமான செய்தியை சொன்னார். துந்துபி என்ற தேவ பெருகையின் ஒளி போன்று கம்பீரமாக எதிரொலி எழுப்புகின்ற அரச பதவிக்கு உரிய சொல்முறைக்கேற்ப கேட்போரை வசீகரிக்க செய்கின்ற ஒப்புமை இல்லாத செவிச்சுவையுடன் கூடிய குரலில் மேகத்தைப் போல் உன்னதமாக கர்ஜித்து கொண்டு மற்ற அரசர்களை பார்த்து மன்னர் தசரதர் பின்வருமாறு கூறினார். இந்த மகத்தான அரசு இந்திரனுக்கு ஒப்பான என் முன்னோர்களான மன்னர்களால் ஒரு குழந்தையிடம் காட்டும் பாசப்பரிவுடன் பரிபாலிக்கப்பட்டு வந்துள்ளது என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்ததே. அவ்விதம் மிகச்சிறந்த இக்ஷ்வாகு குல மன்னர்களால் பரிபாலிக்கப்பட்டு தற்போது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நான் சுக சௌக்கியங்களுக்கு உரிமைப்பட்ட இவ்வுலகம் முழுவதற்கும் மேலும் சிறப்பை அதிகரிக்க விரும்புகிறேன். முன்னோர்கள் சென்ற வழியையே பின்பற்றி சென்றேன். உறக்கம் கூட கொள்ளாத என்னால் குடிமக்கள் முடிந்தவரையில் எப்பொழுதும் கவனமாக பாதுகாக்கப்பட்டார்கள். என்னுடைய இந்த சரீரம் எல்லா உலகங்களின் நலனுக்காக பாடுபட்டு வெண்கொட்ட கொடையில் நிழலில் இருந்தே மூப்பை அடைந்து விட்டது. நான் நீண்ட நெடுங்காலம் ஆட்சி செய்து விட்டேன் என்றபடி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நீண்ட ஆயுள் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்றாலும் தேகக்கட்டு தளர்ந்து விட்டதால் ஓய்வு பெற விரும்புகிறேன். உலகத்தை அறவழியில் நின்று நிர்வகிக்கும் பொறுப்பு மன்னர்களை சார்ந்தது. புலன்களை கட்டுப்படுத்தாதவர்களால் இந்த பெரும் சுமையை சுமக்க இயலாது. நான் நீண்ட காலமாக இந்த ஆட்சி சுமையை சுமந்து களைப்படைந்து விட்டேன். எனவே இங்கே கூடியிருக்கும் எல்லோருடையதும் அந்தனொத்தருடையதும் சம்மதத்துடன் மக்கள் சேவையில் ராமனை ஈடுபடுத்திவிட்டு நான் ஓய்வு கொள்ள விரும்புகிறேன். சோகம் விஸ்ராமம் இச்சாமி ராமம் கிருத்வா பிரஜாஹிதே சந்நிகிருஷ்டான் இமான் சர்வான் அனுமானிய துவஜஷபான். என் மூத்த மகனான ராமன் எல்லா குணங்களிலும் என்னை ஒத்தவன். பராக்கிரமத்தில் இந்திரனுக்கு நிகரானவன். எவராலும் வெல்லப்பட முடியாதவன். அனுஜாத ஹிமாம் சர்வைஹி உணர்ஜேஷ்ட மமாத்மஜ புரந்தர சமோ வீர்யே ராம பரபுரஞ்சய தம் சந்திரமிவ புஷ்யேன யுக்தம் தர்மபிரதாம்பரம் யவ்வராஜ நியுக்தோஸ்மி பிரீதா புருஷபுங்கவம். புஷ்ய நட்சத்திரத்தோடு கூடிய சந்திரன் போல் சகல மக்களையும் மகிழ்விப்பவனும் தர்மத்தை தாங்குபவர்களுக்குள் தலையாயவனும் புருஷோத்தமனுமான இவனை இளவரசனாக மனப்பூர்வமாக நியமிக்கிறேன். லட்சுமணனுக்கு மூத்தவனான அவன் எல்லா சிறப்புகளும் பெற்றவன். 3 உலகங்களும் எந்த ஒரு நாள் நல்ல தலைவரை பெற்றோம் என்று எண்ணி களிப்படையுமோ அப்படிப்பட்ட தனியொரு செம்மல் ராமன். இந்த வையகத்தை இப்பொழுதே அந்த மங்களுடன் கூட்டி வைத்து, அதாவது அந்த மைந்தனிடத்தில் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்து கவலைகள் ஒழிந்தவனாக ஆகப் போகிறேன். அனேன ஸ்ரேயசா சத்யா சம்யோக்ஷே அகம் இமாம் மகிம் கதக்லேஷோ பவிஷ்யாமி சுதே தஸ்மின் நிவேஷ்யவை. என்னால் ஆழமாக ஆலோசிக்கப்பட்ட பின்னர் தீர்மானிக்கப்பட்ட இந்த விஷயம் சரியானது என்னும் பட்சத்தில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள், அல்லது நான் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை கூறுங்கள். யதிதமே அனுரூபார்த்தம் மயா சாது சுமந்திரிதம் பவந்தோ மே அனுமன்யந்தாம் கதம் வா கரமான்யகம். இப்படி செய்வது, ராமனுக்கு இளவரச பட்டம் சுட்டுவது எனக்கு மிகவும் திருப்தி அளிக்கக்கூடியது. என்றாலும் இதைவிட அதிக நன்மை பயக்கக்கூடிய வேறு யோசனை இருந்தால் அதை தெரிவிக்கலாம். சபை ஆலோசனை கேட்கிறார் தசரத சக்கரவர்த்தி. ஏனென்றால் ஒரு மனிதன் எடுக்கும் முடிவை காட்டிலும் நடுநிலையாளர்களால் பரஸ்பர ஆலோசனைக்கு பின் தீர்மானிக்கப்படும் திட்டம் மிக பயனை தரக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு பெற்ற ஏனைய அரசர்கள்
மழையை பொழியவிருக்கும் கருமேகங்களை கண்டதும் மகிழ்ச்சியுடன் தோகை விரித்தாடும் மயில்களைப் போல கும்மாளமிட்டு கொண்டாடி வரவேற்றார்கள். இது பிரபந்தம் உதிதா பிரத்யனந்தம் நிருபம் விருஷ்டிமந்தம் மகாமேகம் நர்த்தந்தைவ பர்ஹினः ஸ்னிக்தோ அனுநாதி சஞ்சக்னி தத்ர ஹர்ஷ சமீரிதः ஜனோகோத்கிருஷ்ட சன்னாதோ மேதினிம் கம்பயன்னிவ. தொடர்ந்து எல்லா பொதுமக்களும் பாசமும் மகிழ்ச்சியும் பொங்க எழுப்பிய மகத்தான பேரொளி உலகத்தையே ஆட்டுவதாக இருந்தது. தர்மம் அர்த்தம் அறிந்த அந்த மன்னருடைய அந்தரங்க அபிப்பிராயத்தை பல வகையாலும் புரிந்து கொண்டு அந்தணர்கள், மக்கள் தலைவர்கள், நகர மக்கள், புறநகர் பெரியோர்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஆலோசனை செய்து தசரத மன்னரின் வயோதிகத்தையும் மனத்தில் எண்ணி பார்த்து ஒரு தீர்மானத்திற்கு வந்தபின் அவரிடம் சொன்னார்கள். மன்னரே, தாங்கள் அநேக ஆயிரம் ஆண்டுகள் கழிந்த முதியவராகிவிட்டீர்கள். எனவே இந்த உலகத்தை பரிபாலிக்கும் பொறுப்பை கொடுத்து ஸ்ரீராமனுக்கு இளவரச பட்டம் சூட்டுங்கள். நீண்ட புஜங்களை உடையவரும் மகாபலசாலியுமான ஸ்ரீ ரகுவீரன் பட்டத்து யானையின் மேல் அமர்ந்து வெண்கொற்ற கொடையால் அவ்வப்போது திருமுகமண்டலம் மறைக்கப்பட்ட ராஜபாட்டைகளில் பவனி வருவதை காண ஆசைப்படுகின்றோம் என்று கூறினார்கள். இச்சாமோகி மகாபாகும் ரகுவீர மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவர்தானனம் அநேக வருஷசாகஸ்ரோ விருத்தஸ்துவமசி பார்த்திவ ச ராமம் யுவராஜானம் அபிஷிஞ்சஸ்வ பார்த்திவம் இச்சாமோகி மகாபாகும் ரகுவீர மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவர்தானனம் இது தத்வச்சனம் ஸ்ருத்வா ராஜாதேசம் மனப்பிரியம் ஆஜானன்னிவ ஜக்ஞாசுர் இதம் வச்சனமப்ரவித்து. அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்தும் இந்த வார்த்தைகளை கேட்டு அவர் மக்களின் எண்ணத்தை புரிந்து கொண்டு விட்டாலும் புரிந்து கொள்ளாததைப் போலவும் தெளிவாக அறிந்து கொள்ள விரும்புவதைப் போலவும் பின்வருமாறு மக்கள் வாக்கால் பகவானுடைய குணங்களை கேட்கணும் ஆசைப்பட்டார் தசரதர். அதனால் தெரியாத போல் மறுபடியும் கேட்குறாரு, ஏன் ராமனை விரும்புகிறீங்க, நீங்கள் ராஜாவா அப்படின்னு கேட்குறாரு. தெரியாதது போல் தெளிவாக அறிந்து கொள்ள விரும்புவதைப் போலும் பின்வருமாறு கூறினார். நான் சொன்னதை கேட்டவுடனேயே தயக்கமே காட்டாமல் ராமனை அரசனாக பார்க்க விரும்புகிறீர்களே. அரசுகளே, எனக்கு ஒரு சந்தேகம். அதை கேட்டு நிஜமான பதிலை கூறுங்கள். நீதி நெறி தவறாமல் நான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறேன் இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் என் புதல்வனை இளவரசனாக காண துடிக்கிறீர்கள்? இவ்வளோ கும்மாளம், இவ்வளோ கொண்டாட்டம் எதுக்கு? ராமர் பட்டாபிஷேகம் கட்ட போகிறேன்னு சொன்ன உடனே அப்படி எல்லாம் ஒரே கத்துறாங்க. சந்தோஷம். ராமர் ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ராமர் ஜெயம், ராமருக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு போட்டிருக்கிறார்களே. எதுக்காக அவ்வளோ சந்தோஷம் அப்படின்ட்டு கேட்குறாரு. அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அது தசரதுக்கும் அதான் ஆசை, ராமருடைய பெருமையை கேட்கணும்னு. அது மக்கள் வாயால் கேட்கணும். தன் பிள்ளையை பற்றி தானே பெருமையாக பேசுறதை விட மக்கள் வாக்கால் கேட்கணும் ஆசைப்பட்டு அப்படி கேட்குறாரு. நான் தான் நல்லா ஆட்சி புரிஞ்சேனே. ஆனால் தன் பெருமையை விட ராமருடைய பெருமையை கேட்குறது தான் ராமரும் தசரது ரொம்ப ஆவல். அதுக்காக தெரியாத மாதிரி கேட்குறாரு. ஏன் ராமன் நீங்கள் கேட்குறீங்க, ராஜாவா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த சிற்றரசுகள்லாம் நகர்ப்புற மற்றும் நாட்டுப்புற மக்களுடன் மகாத்மாவான தசரதரிடம் கூறினார்கள். மன்னா, தங்களுடைய புதல்வனிடம் ஏராளமான நல்ல குணங்கள் அமைந்திருக்கின்றன. அப்படியா? சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. தே தமூச்சர் மகாத்மானம் பௌரஜான பதைசக பகவோன் ரூப கல்யாணா குணாக புத்திரஸ்ய சந்திதே குணான் குணவதோ தேவக தேவகல்பஸ்ய தீமதः பிரியான் அனந்தனான் கிருஷ்ணான் பிரபக்ஷ்யாமோ அத்தியத்தான் சுணு. மன்னா, தேவர்களை போன்ற ராமச்சந்திரமூர்த்தி மகாபுத்திமான், இயல்பாகவே சிறந்த குணங்களை உடையவர். பிரியத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஆனந்தத்தை தரக்கூடிய அவருடைய குணங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது கூறுகிறோம், செவிசாய்த்து அருள்க. அதுக்கு தானே காத்துனுக்கிறார் தசரதரே, ராமருடைய பெருமை கேட்கறதுக்கு. அது மக்கள் வாயால் கேட்கணும் அப்படின்னு. திவ்யை குணைஹி சக்கரசமோ ராமः சத்யபராக்கிரமः இக்ஷ்வாகுப்யோ அபி சர்வேப்யோ ஷதிரிக்தோ விஷாம்பதே. ஸ்ரீராமனும் மானுடம் கடந்த தெய்வ குணங்களால் இந்திரனுக்கு நிகரானவர். சத்தியத்தையே பராக்கிரமாக உடையவர். இக்ஷ்வாகு பரம்பரையில் மற்ற எல்லோரையும் விட மேலானவர். ஸ்ரீராமன் உலகில் நேர்மையானவர். சத்திய தர்மங்களில் மூழ்கியவர். நல்லறமும் நல்லொழுக்கமும் சாட்சாத் ராமனிடமே கொண்டுள்ளன. மக்களுக்கு உவகை அளிப்பதில் சந்திரன் போன்றவர். பொறுமை மன்னிப்பதில் பூமி தேவியை போன்றவர். அறிவில் பிரகஸ்பதியை போன்றவர். வீரத்தில் இந்திரனுக்கு நிகரானவர். தர்மம் அறிந்தவர். சத்தியம் தவறாதவர். நல்லொழுக்கம் உடையவர். வெறுப்பில்லாதவர். பிறர் செய்யும் குற்றங்களை பொறுப்பவர். அமைதி தோன்ற பேசுபவர். இனிமையாக பேசுபவர். செய்நன்றி மறவாதவர். புலன்களை வென்றவர். மென்மையானவர். தீர்மானம் உடையவர்.
உடையவர், எப்பொழுதும் நலன்களையே செய்பவர், யாரையும் வெறுப்பு மூட்டாதவர், எல்லா ஜீவராசிகளிடத்திலும் பாசத்துடன் பேசுபவர், வாய்மை சத்தியத்தை தவறாதவர், கல்வி வேள்விகளில் சிறந்த மூத்தோர்களையும் அந்தணர்களையும் மதிப்பவர். அதனால் இவ்வுலகில் ஒப்புமையற்ற பெரும் புகழ் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அவருக்கு. தேவாசுர மனுஷர்களில் எல்லா அஸ்திரங்களிலும் வல்லமை பெற்றவர் இவரே. குருகுல கல்வியை முடித்து கொண்டு அதற்கான விரதங்களை செய்து முடித்தவர். முறைப்படி வேதாங்கங்களை அறிந்தவர். பரதனுக்கு முன் தோன்றிய அவர் உலகிலேயே இசைக்கலையில் தலையாயினவர். நற்குணங்களால் மக்களை வசீகரிப்பவர், அடக்கமானவர், உபகார சிந்தனை உடையவர், பேரறிவாளர், தர்மம் அர்த்தம் ஆகிய துறைகளில் நிபுணர்களான அந்தணர்களால் நன்றாக பயிற்றுவிக்கப்பட்டவர். கிராமத்தையோ நகரத்தையோ காப்பாற்றுவதற்காக லட்சுமணனுடன் வெளியே செல்லும்போது போர்க்களத்தில் வெற்றி பெறாமல் திரும்புவதில்லை. போரிலிருந்து திரும்பி யானை மீதோ ரதத்தில் மீதோ வரும்போது நகர மக்களை தன் சுற்றத்தாரை போல் மதித்து புதல்வர்கள், அக்னிஹோத்திரம், மனைவிகள், பணியாட்கள், சீடர்கள் விஷயமாக எல்லாவற்றையும் தனித்தனியாக ஒரு தந்தை தன் சொந்த குமாரர்களிடம் பாசத்தோடு விசாரிப்பதைப் போல நலன் விசாரிக்கிறார். உங்களுடைய சிஷ்யர்கள் சோம்பல் இல்லாமல் சரியாக பணிவிடை செய்து வருகிறார்களா என்று எங்களையெல்லாம் மனிதருள் புலியான ராமன் எப்பொழுதும் விசாரிக்கிறார். மக்களுக்கு கஷ்டம் ஏற்படும் போது இவர் மிகவும் துக்கம் அடைகிறார். அதேபோல் மகிழ்ச்சிகரமான காலங்களில் ஒரு தந்தை போல் சந்தோஷம் அடைகிறார். சத்தியம் பேசுபவர், சிறந்த வில்லாளர், மூத்தோர்களை மதிப்பவர், புலன்களை வென்றவர், புன்சிரிப்பு தவழ பேசுபவர், எந்த இக்கட்டிலும் தர்மத்தையே அன்றியிருப்பவர், எல்லாவித செழுமைகளுக்கும் நல்ல நிலைக்கலனாக இருப்பவர், உபயோகமில்லாத உரையாடல்களை ஒதுக்கிவிடுபவர், மேலும் மேலும் வாதங்களை தொடர்ந்து அடுக்கிக் கொண்டே போக வல்லவர், பிரகஸ்பதி போல சொல்வண்ணம் உடையவர், அழகிய புருவம் உடையவர், செந்தடங்கண்ணர், தானே சாக்ஷாத் விஷ்ணு என்பது போலிருப்பவர் ராமன். விஷ்ணு என்பது போலிருப்பவர் ராமன். அவரது சூர வீர பராக்கிரமங்களால் எல்லா மக்களாலும் பெரிதும் விரும்பப்படுபவர். குடிமக்களை நன்கு பரிபாலிப்பதில் அக்கறை உடையவர். ஆசைக்கு அடிமைப்பட்டு புலன்களை தவறான வழிகளில் செலுத்தாதவர். 3 உலகங்களையும் தான் ஒருவராகவே ஆளும் திறமை பெற்றவர். என்னும்போது இந்த மண்ணுலக ஆட்சி ஒரு பொருட்டா என்ன? இவருடைய கோபமோ மகிழ்ச்சியோ ஒருபொழுதும் பலன் தராமல் போனதில்லை. சட்டப்படி மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டியவருக்கு அந்த தண்டனை கொடுப்பார். மரண தண்டனை பெற தகுதி இல்லாதவனிடம் இவர் கோபம் கொள்வதில்லை. இவருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவருக்கு ஏராளமான செல்வங்களை கொடுத்து மகிழ்கிறார். எல்லா மக்களுக்கும் அமைதியான முறையில் நன்மை செய்து அவருடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டு விட்ட நற்குணங்களால் கிரணங்களால் ஒளிவீசும் சூரியனைப் போல் ராமர் பிரகாசிக்கிறார். இவ்வாறு நற்குணங்களால் நிரம்பியவரும் லோகபாலருக்கு நிகரானவரும் சத்தியத்தையே பராக்கிரமாக கொண்டவருமான ஸ்ரீராமனை பூமாதேவி தன் நாதனாக்கி கொள்ள விரும்பினாள். தசரதரே, உங்களுடைய பாக்கிய விசேஷத்தினால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் பொருட்டு மரிச்சி பிரஜாபதிக்கு கஷ்யபர் புதல்வராக பிறந்ததைப் போல மரிச்சி பிரஜாபதிக்கு காஷ்யபர் புதல்வராக பிறந்ததைப் போல எங்கள் அதிர்ஷ்டத்தால் புத்திரன் என்ற சொல்லுக்குரிய கடமைகளில் தவறாத இவர் உங்களுக்கு மகனாக பிறந்திருக்கிறார். தேவர்கள், அசுரர்கள், மானிடர்கள், கந்தர்வர்கள், உரகர்கள் மற்றும் எல்லா நாடுகளிலும் நகரங்களிலும் அந்த புறங்களிலும் அதுக்கு வெளியே உள்ளவர்களும் புறநகர் மக்களும் பெரும்புகழ் கொண்ட ஸ்ரீராமனுக்கு ஆற்றல், ஆரோக்கியம், ஆயுள் மேன்மேலும் வளர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். இளம் பெண்களும் முதிய பெண்மணிகளும் காலை மாலை வேளைகளில் மனம் குவிந்து தயாள மனம் கொண்ட ஸ்ரீராமனின் சௌக்கியத்தை பிரார்த்தித்து எல்லா தெய்வங்களுக்கும் நமஸ்காரம் செய்கிறார்கள். அவருடைய பிரார்த்தனை தங்களுடைய அங்கீகாரத்தால் நிறைவேற வேண்டும். கருணைதல் மலர் போன்ற வண்ண திருமேனி கொண்டவரும் எல்லா எதிரிகளையும் அழிப்பவரும் தங்களுடைய குடிமக்களின் நலன்களை பாதுகாக்கும் உத்தம மன்னரின் முதல்வருமான அவரை இளவரசு பட்டம் ஏற்றவராக பார்க்க வேண்டும். வேண்டியவற்றை வழங்குபவரே, எவ்வளவு சிறப்பினை கொண்ட தங்கள் குமாரன் தேவதேவனுக்கு ஒப்பானவர். எல்லா மக்களுடைய நன்மையில் உறுதியான எண்ணம் கொண்டவர், கருணை உள்ளம் படைத்தவர். அவருக்கு எங்கள் சேமத்தை கருதி மனமோந்து விரைவில் பட்டாபிஷேகம் செய்விக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் என்று மக்களெல்லாம் தசரதர் சொன்னாங்களாம். அந்த சிற்றரசுகள் மக்கள் எல்லாமே ராமனுடைய புகழ் இவ்வளோ பேசுகிறாங்க. அவ்வளோ விசேஷம் ராமனுடைய குணங்களானது. வேசஸ்னேஷு மனுஷ்யானாம் பிரசம்பவதி துக்கிதா உத்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி சத்யவாதி மகேஸ்வாசு வித்தசேவி ஜிதேந்திரிய ஸ்மிதபூர்வ அபிபாஷிச்ச தர்மம் சர்வாத்மனாஸ்ரிதः சம்யக்யோக்தா ஸ்ரேயசாஞ்சன விகுஹ்ய கதாருச்சி उत्तरोत्तरयुक्त च वक्ता वाचस्पतिर्यदा सुप्रुर्आयद दाम रक्षः साक्षात् विष्णुरिव स्वयं रामो लोकाभिरामोऽयं शौर्य वीर्य पराक्रमः प्रजापालन संयुक्तो न राघोपहदेन्द्रियः
सक्तस्त्रैलोक्यम् अप्येको भोक्तुं किं नु महिमिमां नास्य कुरतः प्रसादस्य निरत्व अस्ति कदाचन अन्त्येव नियमात्पत्यः अणवत्येषन्न गुप्यति युनक्त्यर्थ हि प्रहृष्टश्च तमसो यत्र दृश्यति शान्त हि सर्वप्रजाकान्त हि प्रीतिसञ्चननैर्नृणां गुणैर्विरोचते रामो दीप्तसूर्य इवांशुभिः तमेवं गुणसम्पन्नं रामं सत्यपराक्रमं लोकपालोपमं नादम अघामयद मेदिनी वत्सश्रेयसी जातस्ते दिष्ट्यासु दवराघव दिष्ट्या पुत्र गुणैर्युक्तो मारीचैव काश्यपः बलमारोग्यमायुश्च रामस्य विदितात्मनः देवासुरमनुष्येषु गन्धर्वेषु उरगेषु च आशंसन्ते जना सर्वे राष्ट्रे पुरवरे तदा आप्यन्तरश्च बाह्यश्च बहुरजानपदो जनः स्त्रियो वृत्तस्तरुण्यश्च सायं प्रातः समाहितः सर्वान् देवान् नमस्यन्ति रामस्यार्थे मनस्विनः तेषां तद्याचितं देव तत्प्रसादात् समृत्यतां रामम् इन्दीवरश्यामं सर्वं शत्रुनिबर्हणं पश्यामः यवराज्यस्थं दवराजोत्तमात्मजं सं देवदेवोपमम् आत्मजं तं देवदेवोपमम् आत्मजं ते सर्वस्य लोकस्य हिते निविष्टं हिदायन क्षिप्रमुदारजुष्टं मुदा अभिषेक्तं वरदत्वम् अर्हसि इत्यर्थ श्रीमद् रामायणे वाल्मीकि आदिकाव्ये अयोध्याकाण्डे तृतीय सर्गः இது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியாகாண்டத்தில் 2வது சர்க்கம் முற்றிற்று. அயோத்தியாகாண்டம் 2வது சர்க்கத்தோடு இப்போ பூர்த்தி பண்ணிக்கலாம். ராம 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 மேலே உள்ள கட்டங்கள் நம்ம அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். ராம 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 श्री रामनाम संकीर्तन की जय. श्रीमद् वाल्मीकि रामायण की जय. श्री वाल्मीकि भगवान की जय. आंजनेय स्वामी की जय. राम 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 राम